ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளி கிரகத்துல இருந்து வந்திருக்க ஒரு பூனையோட ஆத்மா இங்க பூமியில ஒரு மனுஷ உடம்புல மாட்டிக்குது. இங்க இன்னொரு பக்கம் ஒரு மனுஷ பொண்ணோட அது மோதல்ல விழுந்து அப்புறமா காதல்ல விழுது. இந்த ஏலியன் பூனை என்ன பண்ண போகுது, நம்ம ஹீரோயினோட காதல் கதை என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஜாலியா குட்டியா சொல்லியிருக்க ஸ்டோரி தான் இந்த பி மை கேட். ஒரு 2-3 எபிசோட்ஸ் போக போக தான் இந்த சீரிஸ் சூடு பிடிக்குங்கிறதால சோ கொஞ்சம் கூட டல் ஆயிடாம கண்டினியூவஸா பாருங்க. இன்னைக்கு இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். எடுத்ததுமே நம்மளோட ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம ஹீரோயினோட பேரு போகி. போகி நமக்கு கல்யாணத்தை பத்தின கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணம்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளவு மாதிரி கனவெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஒரு கல்யாண ஊர்வலம் கரெக்டா வருது. அந்த ஊர்வலத்துல இருக்கிற பல்லக்குல தான் நம்ம போகி உட்காந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் வந்துட்டு கல்யாணத்துல அழகழகா மேக்கப் பண்ணிக்கணும், கல்யாண பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலக்கலா இருக்கணும், புருஷன் வீட்டுக்கு அப்படியே கெத்தா போகணும்னு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம போகியை காட்ட, புருஷன் கையால எடுக்க வேண்டிய தலையில போட்டுக்க அந்த துணி டக்குன்னு ஸ்லிப் ஆயிட்டு கீழே விழுந்துருது. இது என்னடா அபசகுணமா இருக்கே அப்படின்னு கண்ணு முடிச்சு பார்த்தா அது கல்யாண வீடு மாதிரியே இல்ல. என்னடா எவனோ செத்து போன வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு போகி மனசுக்குள்ளேயே நொந்துட்டு இருக்கா. நமக்கு வாச்சிருக்கிறது அவ்வளவுதான் போல அப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள அவ போக, அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்க்கு அந்த பெட்ல ஒரு பையன் படுத்துட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ பேரு ஷூரான். ஷூரான் கிட்ட போயிட்டு இந்த நாயை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு க்ளோஸ் அப்ல பார்க்க போகிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. டக்குன்னு அந்த இடத்துல இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா. அது என்ன கதைனா அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறா. போகி இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு கிராமத்துல அழகான ஒரு பெட் ஷாப் வச்சுட்டு அவ வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்கா. கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு ட்ரெயின் பண்ண ஒரு டாக கொடுத்து இந்த நாய் உங்களை எங்க போகணுமோ கூட்டிட்டு போகும் நம்ம போகி சொல்ல அவர் பாக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா, காசு வந்ததும் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பெரியவரே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு போகி சொல்றா. அந்த அளவுக்கு நல்ல மனசுக்காரி நம்ம போகி. மறுபடியும் பெட் ஷாப்க்கு போக இவளோட பெட் ஷாப்ல எல்லா விதமான ஐட்டமும் இருக்கு. பாம்புல இருந்து பல்லில இருந்து ஆமக்குட்டியில இருந்து எல்லா விதமான ஐட்டமும் இருக்கு. கிளி பறவை அப்படின்னு சொல்லிட்டு பறவைங்களும் வச்சுட்டு இருக்கா. யாரோ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னு கிளி கத்தி சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம போகி திரும்பி பார்க்க ஒருத்தர் உள்ள வராரு. என்னம்மா எல்லா ஐட்டமும் இருக்கு, பாம்பு கூட வச்சுட்டு இருக்க, எனக்கு வேணுங்கிறது என்னன்னா வீட்டுல இருந்தா செல்வம் தேடி வரும்னு சொல்லுவாங்களே அந்த பூனை அப்படின்னு கேக்குறாரு. போகிக்கு பூனையை விற்கிறதுல மட்டும் மனசே இல்லையா. சோ அவ கடையில ஒரு பூனை கூட இல்லங்க வந்து பூனை ரொம்ப சோம்பேறியா இருக்கும், குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு நிறைஞ்ச செல்வம் வந்துகிட்டே இருக்கும். வீட்டுல ஆமை இருக்கிறதும் கடவுள் வீட்டுல இருக்கிறதும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லம்மா எனக்கு பூனை தான் வேணும், நான் வேற கடையில பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அக்கா பூனையை தான் வித்தா என்னக்கா, எல்லாரும் பூனை கேட்டுட்டே இருக்காங்க, பிளீஸ்கா அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னவோ பூனையை விற்க மனசே வரலடி அப்படின்னு போகி சொல்றா. அப்பன்னு பார்த்து 2 பேர் வராங்க. கொஞ்சம் பல்லி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கே அப்படின்னு நம்ம போகி வந்து கொடுக்க, ரொம்ப அழகா தான் இருக்கு பல்லி, எங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு 2 பேர் கேக்குறாங்க. அடுத்து இன்னொரு ஆள் எனக்கும் ஒரு பல்லி வேணும், கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாங்க வாங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேகமா பல்லியை விக்கிறது கூட்டு போயிட்டு இருக்கா. அதுல ஒன்னு எடுத்து போகி மறுபடியும் கூண்டுல போட்டுட்டு, அக்கா அங்க பாருங்க எவ்வளவு லாபம் வந்துட்டு இருக்குன்னு, அதோட பாருங்க உங்க வீட்ல இருந்து ஒரு லெட்டர் கூட வந்திருக்குன்னு சொல்ல, இது என் அண்ணனோட கையெழுத்தே இல்லையே அப்படின்னு போகி லெட்டரை ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு மணி மாதிரி ஒண்ணு இருக்கு, ப்ளூ கலர்ல ஜொலிச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு பூனையோட ஆத்மா உள்ள தெரியுது. அக்கா உள்ள ஒரு பூனை இருக்க மாதிரி தெரியுதுக்கா அப்படின்னு நம்ம போகி சொல்லும் போதே, உங்க அண்ணன் காணாம போயிட்டாரு, உங்க அண்ணன் மறுபடியும் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா 4 விதமான முத்து இருக்கு, அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு போகிக்கு போட்டிருக்கு. இதுல நீல முத்து மட்டும் நம்ம கிட்ட இருக்கு, மீதி உயிர் முத்துகள் எல்லாம் எப்படி சேர்க்க போறோம்னு தெரியல, நீ கடையை பாத்துக்கோ நான் கிளம்புறேன், அண்ணனை பாக்குறதுக்கு போகணும்ல அப்படின்னு நம்ம போகி தலைநகரை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க வந்துகிட்டே இருக்கும்போது என்னடா இது நேரம் சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறா. கரெக்டா அவ கையில ஒரு செடி வேற கீறிடுது. அபசகுணம் அதிகமாயிட்டே இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அவளோட விரல்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அங்க அவ நெஞ்சிலேயே இந்த மணி ஒண்ணு இருந்ததுல ப்ளூ கலர், அத டாலருக்குள்ள போட்டிருக்கா. அந்த டாலர்ல பட்டு அந்த டாலர் இன்னும் பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. கரெக்டா ஒரு பையன் வந்து பொத்துன்னு விழறான். நம்ம ஹீரோ தான், பேரு ஷூரான். ஷூரான் கீழே அப்படியே மயங்கி கிடக்குறான். என்னடா இது துரதிர்ஷ்டம், நம்ம தேடி வந்து விழுதே, யாரோ தேடிட்டு வேற வராங்களே அப்படின்னு ஷூரான கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு யோ எந்திரிச்சு தொலையா அப்படின்னு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அம்பெல்லாம் விட்டு எதிரிங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமா காப்பாத்திட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு மறுபடியும் நம்ம போகி அந்த பையனை விட ஷூரான் தலை பின்னாடி போய் கல்லுல மோதிக்குது. அச்சுச்சோ செத்துருவான் போலயே நம்பலாலேயே அப்படின்னு மூச்சே இல்ல, கொஞ்சம் உயிர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போகி நேரா போய் கிஸ் பண்றதுக்கு போறா. அப்பன்னு பார்த்தா அவ டாலர் அந்த பையன் மேல படுது. அவ்வளவுதான், அந்த ஆத்மா அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருது டாலர்ல இருந்து.
அப்பன்னு பார்த்து எதிரிங்க சுத்தி முத்தி வந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் அவங்கள போய் காப்பாத்துவ அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த பையன் ஷூரான் படுத்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு அந்த ஷூரான் பையனோட உடம்புக்குள்ள இப்ப அந்த பூனை போயிருக்கு, ஏலியன் பூனை. அந்த பூனைக்கு ஷூரான் இதுவரையா என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம போகியை உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கால, அதுவும் ஞாபகம் வருது. அடடா என்னடா இது, இந்த பொண்ணு நம்மளை காப்பாத்திருக்கா, அவ ரத்தம் வர நம்ம மேல பட்டுருச்சு. சோ இப்ப எனக்கு முதலாளி ஆயிட்டா, நான் அடிமை ஆயிட்டேன், இந்த கான்ட்ராக்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கலையே அப்படின்னு நம்ம ஷூரான் எந்திரிக்கிறான். போகியை அடிக்கிறதுக்கு அத்தனை பேரும் ரெடியா இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருக்கும்டா அவங்களுக்கு அப்படின்னு, இருங்கடா முதல்ல சொரிஞ்சிட்டு வர அப்படின்னு மரத்துல பூனை மாதிரி போய் முதுக சொரிஞ்சிட்டு வர, தலையில அடிபட்டு பைத்தியம் ஆகிட்டானா அப்படின்னு போகி பாக்குறா. அத்தனை பேரும் ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்கும் போது வேகமா பறந்து பறந்து அடிச்சு எல்லாருமே கவுத்து விட்டுறான். இதுல நம்ம போகியை வேற தூக்கி சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கான். அட பாவி எதுக்குடா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு போகி திட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம் ட்ரை பண்றா. ஆனா இப்ப நம்ம ஷூரான் விடுவானா, இப்பதான் அவன் அடிமை ஆயிட்டா, அந்த பொண்ணு முதலாளி ஆயிட்டாலே. சோ பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி மறுபடியும் புடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு என்னெல்லாம் பயமுறுத்தவே முடியாதுன்னு ஷூரான் பக்கத்துல போயிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம போகி ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஒரு பள்ளி ஒண்ணு வச்சிருந்திருப்பா போல, அதை ட்ரெஸ்ஸுக்குள்ள கழுத்துல இருந்து எட்டி பாக்குது. இதை பார்த்து நம்ம ஷூரான் மயங்கிடுறான். பள்ளியை பார்த்து பயப்படுறான், எரும மாடு சைஸ் வளர்ந்துட்டு அப்படின்னு. அங்க இருந்து நம்ம போகி மறுபடியும் கிளம்பி ஓடி போயிடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த உண்மையான ஷூரானோட அசிஸ்டன்ட்லாம் வராங்க. நம்ம ஷூரானை கூட்டு போறாங்க. அவர் எந்திரிக்காம போனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. கரெக்டா ஊருக்குள்ள மத்தவங்க எல்லாம் பாவம், பெரிய தளபதி எவ்வளவு பேரை சண்டை போட்டு நாட்டை காப்பாத்திருப்பாரு, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு மாறி மாறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு நல்லவராயா இது அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே நம்ம அண்ணனை தேடுற வேலை இருக்குல்ல, அதை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் எங்க வந்துட்டு இருப்பாரோ அந்த இடத்த பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. மூ அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குமா, அங்கதான் உங்க அண்ணன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர்லாம் அனுப்புவாங்கல்ல, அந்த சர்வீஸ்காரங்க சொல்றாங்க, மூ ஃபேமிலியா, அங்க நான் போகணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்க. அது ரொம்ப ஒரு பெரிய குடும்பமா, அந்த குடும்பத்துக்குள்ள ஈஸியா போயிட முடியாது, இந்த ஊரோட தலைவர் மாதிரி, இந்த ஊருக்கு ராஜான் கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன பண்றதுன்னு வேகமா நம்ம போகி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஆள் இருக்கார்ல, அவரோட பொண்ணை தான் ஷூரானுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பேசியிருப்பாங்க போல. இப்ப அவனே குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கான். ஆனா அப்பையும் பொண்ணை அனுப்புங்க கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஆள் பாக்குறான், போகி வந்துட்டு இருக்கா, இவளை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இங்க நம்ம போகிய மயக்க மருந்து கொடுத்து அதே மாதிரி பல்லக்கில வச்சு கல்யாண ஊர்வலத்துக்கும் அனுப்புறாங்க. போகிய மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பாக்குறா. அடப்பாவி, உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பொண்ணை இப்படி பலி கொடுக்குறியா, தப்பிச்சாவது ஓடிடலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்க ரெண்டு பக்கட்டும் அடியாளுங்க நிக்கிறாங்க, தப்பிக்க விடல. போகி அமைதியா சரி இந்த மோ குடும்பத்துக்கு தானே வரும், வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. இங்க இந்த மோ குடும்பத்துல இந்த தலைவன் தலைவி ரெண்டு பேரும் வாசல்லே நிக்கிறாங்க. இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு ஷூரானுக்கு இருக்க வியாதி எல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. கவலையே படாதீங்கன்னு அந்த லேடி வேற சொல்றா. அப்பதான் நம்ம போகி உள்ள போயிருக்கா. தலையில போட்டிருக்க முக்காடு துணி கீழே விழுந்துருது. என்னடா இது கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, சாவு வீடு மாதிரி எல்லாம் இருக்கு, நம்ம விதி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நம்ம போகி உள்ள வரா. மாப்பிள்ளை எவன்டா அதுன்னு எட்டி பார்க்க அப்பதான் தெரியுது அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஷூரான் தான் அப்படின்னு. அடடா நம்ம காப்பாத்தணும், நம்மள இவன் காப்பாத்துனா அந்த பையனாச்சு அப்படின்னு நம்ம வேகமா பக்கத்துல போயிட்டு இருக்க. மறுபடியும் இவ டாலர் பட ஆரம்பிக்குது. இவ டாலர் பட்டதுமே ஷூரான் கண்ணை முடிச்சிடுறான். கண்ணு அப்படியே பூனை மாதிரியே இருக்கு. பயந்துட்டு போகி அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. ஷூரான் மறுபடியும் நீயே வந்து என் வலையில விழுந்துட்டியா, என்னை எழுப்பிட்டியா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஏய் என் பக்கத்துல வராதரா அப்படின்னு நம்ம போகியை மிரட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ண. நம்ம ஷூரான் பாக்குறான், அந்த பள்ளியை மட்டும் என்கிட்ட காட்டிடாதன்னு டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இதுதான் சரியான சாக்குன்னு பள்ளியை எடுத்துட்டு மேல இருந்து நான் குதிக்கிறேன் பாரு அப்படின்னு, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கூட தெரியாம பொத்துன்னு மேல இருந்து குதிச்சுட்றா. கரெக்டா நம்ம ஷூரான் கத்துற சத்தம் கேக்குது. அவங்க அப்பா அவனோட சித்தி எல்லாரும் உள்ள ஓடி வந்துட்டாங்க. ஷூரான் ஏஞ்சிட்டியாப்பா அப்படின்னு. ஷூரான் நீ யாரியா அப்படின்னு கேட்க, என்னடா எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்பாவே அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்க, அப்பாவா, நான் எவ்வளவு நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்கிறான். நீ ஒரு 10 மணி நேரமா தூங்குற அப்படின்னு சொல்ல ஷூரான் பாக்குறான். விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி ஒரு மரத்து மேல ஓடி போய் உட்காந்துக்கிறான். எனக்கு மொத்தமே 12 மணி நேரம் தான் அந்த மேஜிக் வேலை பார்க்கும், ரொம்ப இப்ப நான் வீக்கா இருக்கேன், இப்ப மறுபடியும் பூனை ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பூனை ஆயிடுறான். என்னடா இது, அந்த முத்து இருக்கே, அந்த முத்து எனக்கு கிடைச்சாதான் நான் மறுபடியும் என்னோட எனர்ஜியை சேவ் பண்ண முடியும், இல்லனா நான் ஒரு 12 மணி நேரம் மட்டும் தான் மனுஷ உருவத்துல இருக்க முடியும் நம்ம புலம்பிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் போகி வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு லேடி சமைச்சிட்டு இருக்கா. அந்த லேடி நம்ம போகியை பார்த்துட்டு இவ கழுத்துல இந்த நீல மணி இருக்கே அப்படின்னு உள்ளவாமா சாப்பிடு அப்படின்னு ஃப்ரீயாவே சாப்பிட கொடுக்குறா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம மோ வீட்டுல வேலைக்காரங்களெல்லாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. போகி பாக்குறா, அன்னைக்கு நம்ம முகத்துல துணி போட்டுறதுங்கிறதால வேற யாரும் நம்மள பாக்கல, வேலைக்கார உருவத்துல போனா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படின்னு எனக்கும் வேலை கொடுங்க அப்படின்னு அவ்வளவு போய் லைன்ல நின்னுட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம ஷூரானுக்கு எக்கச்சக்கமா கிஃப்ட் கொடுக்குறாங்க. நீ மறுபடியும் நல்லபடியா உயிர் பொழைச்சு வந்துட்டீங்கல்ல தளபதி அப்படின்னு. அதுல இந்த ஃபர்ரு மட்டும் இருக்கு. பூனைக்கு தான் ஃபர்ருனா ரொம்ப பிடிக்குமே. ஷூரான் அதை மட்டும் எடுத்துக்கிறான். வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறான். என்னது வேற எதுவும் வேண்டாமா அப்படின்னு அந்த அசிஸ்டன்டே வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்க. எனக்கு இது போதும் அப்படின்னு அந்த ஃபர் எடுத்து மேல போட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா இவன் ஜாலியா அந்த ஃபர் எடுத்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம போகியும் இந்த மாதிரி எனக்கு
வேலை வேணும் அப்படின்னு கேட்டு உள்ள போறா. ஏற்கனவே ஷூரான் போகியோட உருவத்தை வரைஞ்சு கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு வந்தா சொல்லுங்கன்னு சொல்ல அந்த அசிஸ்டன்ட் இந்த ஓவியத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் நம்ம போகி இங்க எப்படியாவது வேலைக்காரங்களா சேர்ந்துட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம், அண்ணனை ஈஸியா போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம், பொண்டாட்டியா போறதுக்கு வேலைக்கார பொண்ணா போறது ரொம்ப பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருந்தால, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூரான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போகி உள்ள வந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருது. அவளை எப்படியாவது அவன் அரண்மனை பக்கமா கூட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். கரெக்டா போகி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா, நமக்கு தான் அனிமல்ஸை பாத்துக்கிறது ரொம்ப நல்லா வருமே, அதை சொல்லி வேலை வாங்கிடலாம், வேற யாருக்கும் அந்த திறமை இருக்காது, நமக்கு தான் கண்டிப்பா அந்த வேலை கிடைக்க போகுது அப்படின்னு எனர்ஜெட்டிக்கா யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு முன்னாடி வரவங்க 4-5 பேர் வரிசையா எனக்கு நாயை நல்லா பாத்துக்க வரும், ட்ரைனிங் நல்லா சூப்பரா பண்ணுவேன், குரங்குங்களாம் கூட ட்ரைனிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பதவியை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம போகியோட டர்ன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஷூரான் பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஒரு ஆள் அனுப்பி போகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அந்த ஆளு நம்ம போகி கிட்ட போறான். போயிட்டு உனக்கு கூட்ட பெருக்க வருமாமா அப்படின்னு கேட்க நல்லா வருமே அப்படின்னு போகி சொல்றா. காஃபி டீ போடலாம் வருமா அப்படின்னு கேட்டா அதுவும் வருமே அப்படின்னு போகி சொல்லிடுறா. என்னம்மா இவ்வளவு திறமையை வச்சுட்டு யாராவது இங்க அமைதியா இருந்துட்டு இருப்பாங்களா? எங்க மூத்த சின்ன ஐயா இருக்காருல, அவரோட ரூம்க்கு நீ மட்டும் வேலைக்காரியா போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவர் அந்த வேலை மட்டும் தான் பார்க்க சொல்லுவாரு. அதுவும் 3-4 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா போதும், வருஷத்துல 100 நாள் லீவு கொடுப்பாரு, அதுவும் சம்பளத்தோட. இதெல்லாம் உனக்கு பத்தாதாமா அப்படின்னு கேட்க, என்னது 100 நாள் சம்பளத்தோட லீவா? அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும், சூப்பர் வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி யோசிக்க ஆரம்பிக்கிறா. உங்க மூத்த சின்னையா எங்க இருக்காரு, எந்த அரண்மனை, அந்த இடத்துக்கே நானும் வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஷூரான் பாக்குறான், எப்படி உன விலை வச்சேன் பாத்தியாடி, உனக்கு தெரியும் நீ பொண்ணுங்களுக்கு எது வீக் பாயிண்ட்னு, அதை வச்சு உன கூட்டு வந்தேன், இப்ப பாரு உன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி என்னோட ரூம்க்கு வர சொல்றேன் அப்படின்னு நம்ம ஷூரான் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி போகியும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வரா. அப்ப நம்ம ஷூரானோட அசிஸ்டன்ட் கூட்டு வந்து நம்ம போகிக்கு அவளோட ரூமை காட்டுறான். என்னையாது வேலைக்காரங்க ரூம் மாதிரி தெரியல, இளவரசி ரூம் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம போகி வாயை பொளந்துட்டு இருக்க. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஷூரான் உள்ள வந்துடுறான். இப்பதான் அந்த மூத்த சின்னையா வேற யாரும் கிடையாது, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போன இந்த ஷூரான் தான் அப்படிங்கிறது போகிக்கு தெரியுது. மறுபடியும் இவன் கிட்டதே தப்பிச்சு இவன் கிட்டயே மாட்டிட்டோமா அப்படின்னு நம்ம போகி யோசிக்க, இந்த தடவை கண்டிப்பா நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது, இப்ப பாரு நான் என்ன கொண்டு வர சொல்றேன்னு அப்படின்னு ஷூரான் ஒரு 4-5 பெட்டியை கொண்டு வர சொல்றான். அதுல பூனைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல கோழி குண்டு, ஃபர் அப்படின்னு, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமான நிறைய பொருள் இருக்கு. இந்த கோழி குண்டு எனக்கு கிஃப்டா அப்படின்னு நம்ம போகி கேக்குறா. விலை மதிக்க முடியாத பொருள் இல்ல, தெரியும், இந்த பார்த்து நீ வாயை பொழந்துருவன்ட்டு. இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் ஒரு கையெழுத்த போட்டுடா செல்லும் அப்படின்னு நம்ம ஷூரான் ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டுறான். இந்த அக்ரிமெண்ட் போகிக்கும் நம்ம ஷூரானுக்கும் நடுவுல, அடிமைக்கும் முதலாளிக்கும் நடுவுல ஒரு கேஸ் வந்திருக்குல்ல, அதை முடிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட். இதுல மட்டும் நம்ம போகி கையெழுத்து போட்டா அப்படின்னா ஷூரான் இங்க இருந்து இந்த நாட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அவனோட பிளானட்டுக்கே போயிருவானா. போகி பாக்குறா, என்னையா அது கையெழுத்து போட அதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க, நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. கரெக்டா பள்ளியை பார்த்தா காணா. ஷூரான் பாக்குறான், 3 தடவை என்ன அந்த பள்ளி வச்சு ஏமாத்த முடியும்னு நினைக்கிறியா, அதனாலதான் உன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னேன், கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு பக்கத்துல வர டக்குன்னு காலு ஸ்லிப் ஆகி நம்ம போகி மேலேயே பொத்துன்னு விழுந்துடுறான். டக்குன்னு அதிர்ச்சிகரமா அவளுக்கு ஒரு கிஸ்ஸும் பண்ணிடுறான். ஐயோ அப்படின்னு நம்ம போகி ஷாக் ஆயிட்டு இருக்க, அவ கழுத்துல போட்டிருக்க அந்த ப்ளூ மணி நம்ம ஷூரானோட கையில பட்டுருது. அவ்வளவுதான், அந்த பவர்ல மறுபடியும் நம்ம ஷூரான் ஒரு பூனையா மாறிடுறான். ஏற்கனவே கிஸ் வாங்கினது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மேல படுத்துட்டு இருக்க பையன் திடீர்னு பூனையா மாறிட்டானேன்னு ஒரு அதிர்ச்சி ஒரு பக்கம். போகி பயந்து நடுங்க ஆரம்பிக்க ஷூரானோட அசிஸ்டன்ட் அங்க வரான். எங்க பாஸ காணோம், அந்த பூனையே உள்ள வந்துச்சுன்னு அதை தூக்கிட்டு வெளியே போயிடுறான். அதான் அவன் பாஸ் அப்படின்னு நம்ம போகி அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு சாத்தான் கூடலாம் நமக்கு சகவாசம் வேண்டாம், இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றவ, ஆனா அண்ணா இங்கதான் காணாம போனாரு, கண்டுபிடிக்கணும், என்னதான் சாத்தானா இருந்தாலும் ஒரு பூனை சாத்தான் தானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷூரான் பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல இருந்துட்டு, நான் சாத்தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டு இருக்க அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு, என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன் பாரு, இப்ப தெரியும் என் பவர் அப்படின்னு அவளை இடுப்பு பிடிச்சு அங்க வந்து தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். போகியும் அப்படி கூட சேர்ந்து கத்திட்டே பறக்க, பூனைங்களுக்குலாம் ஹைட்ல வீடு கட்டினா தானே பிடிக்கும், அதே மாதிரி ஹைட்ல ஷூரான் தனியா ஒரு வீடு கட்டி வச்சுட்டு இருக்கான். அங்க போயிட்டு போகியை டிராப் பண்றான். அட பாவி எதுக்குடா பறந்து வந்தேன்னு கேட்க, பறக்கலாம் இல்லையே ஒரு சின்ன ஜம்ப், பார்த்தல எனக்காக ஸ்பெஷல் வீடு அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு, ஆமா உன் வீடு உண்மையாவே எங்க தான் இருக்கு அப்படின்னு நம்ம போகி கேட்க, அங்க தூரமா ஒரு கிரகம் இருக்கு பாரு, அந்த பிளானட்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன், நான் மறுபடியும் அங்க திரும்பி போகணும், அதுக்கு நீ முதல்ல இதுல கையெழுத்து போடுன்னு சொல்ல, ஓ நான் கையெழுத்து போட்டாதான் உன்னால இங்க இருந்து போக முடியுமா, அப்ப சரி எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு, நான் இதுல இருந்து போடவே போறது கிடையாது அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு போகி மேல ஒரு பெரிய கூடு ஒண்ணு இடிச்சிருது. போகி மயங்கி கீழே விழறா. அப்பதான் ஷூரானுக்கும் மயக்கம் வருது. அச்சச்சோ முதலாளி அம்மாக்கு ஏதாவது அடிபடுச்சுன்னா நமக்கும் அடிபடும், அதை மறந்துட்டோமேன்னு அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில போகி எந்திரிக்கும் போது நம்ம ஷூரான் குட்டி பூனையா மறுபடியும் மாறி இருக்கான். பார்த்தல என்கிட்டயே அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குற அப்படின்னு நல்லா பூனைய கொஞ்சங்கிற பேர்ல கிள்ளி முடிச்சிட்டு போகி
அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. இவனை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரெண்டாவது சின்ன தலைவன் இருக்கான்ல, அவன் வீட்டுல தான் வந்து எங்க அண்ணன் காண போனாரு. அதனால அந்த பக்கம் போனமே அப்படின்னு லைட்டா அங்க போற மாதிரி போக அங்க ஒரு நாய் ஒண்ணு வருது. போகி அதை கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த வீட்டோட ரெண்டாவது பையன், அவன் பேரு யூஜி அங்க வந்துட்டான். எங்க நாய் கூட என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, வேலை செய்யறதுக்காக வந்த நாய் ஓடி வந்துருச்சு. இந்த நாய் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட முதல் தடவை பார்க்கும் போதே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூஜி இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லவளா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். போகி அப்படியே உள்ள கிளீன் பண்ண வர மாதிரி வந்துட்டு அங்க ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்கு, அதை எடுத்து பாக்குறா. அதுல வந்து யாரோடய ரத்தம் ஒண்ணு பதிஞ்சிருக்கு. போகிக்கு உடனே கற்பனை போகுது, அவங்க அண்ணன் அங்க இருந்து வர மாதிரியும் யாரோ டக்குன்னு அவங்க அண்ணனோட தலையில இந்த மாதிரி அழிக்கிற மாதிரியும் அதை எடுத்து ஞாபகம் வருது. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு போகி பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நிறைய ஒரு பேப்பரா இருக்கு. பேப்பர் எடுக்கிறா. போகி அங்க இருந்து சட்டனி கிளம்பலான்னு ட்ரை பண்றா. அங்க ஷூரான் வந்துடுறான். திருட்டுத்தனமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு, நாய் முடிய கொண்டு வந்திருக்கேன், உன்னை பயமுறுத்த போறேன் அப்படின்னு போகி காட்ட, இதுக்கெல்லாமா நான் பயப்படுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷூரான் பாத்துட்டு இருக்கான். இதை கையெழுத்து போட போறியா இல்லையா, இதை போட்டா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, போகி பாக்குறா இவனை எப்படியாவது வச்சு யூஸ் பண்ணிக்கணும், பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு கிழிச்சு போட்டுடுறா. கையெழுத்து போட முடியாது அப்படின்னு. ஷூரான் அவ கை ரெண்டையும் லாக் பண்ணி எவ்வளவு தைரியம் தான் அப்படி பண்ணுவேன் மிரட்ட ஆரம்பிக்க, போன தடவை அந்த முத்துப்பட்டு தானே நம்ம ஷூரான் மாறினா, ஆனா அது தெரியாம கிஸ் பண்ணதாலதான் நம்ம மாறிட்டான்னு நினைச்சிட்டு வேகமா நம்ம போகி அவனுக்கு முத்தம் கொடுத்துடுறா. ஷூரான் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு என்னடி பண்ண அப்படின்னு பார்த்துட்டு கையை கீழே போடவும் அந்த முத்து மேல கை ஆட்டோமேட்டிக்கா பட்டது. மறுபடியும் இவன் பூனை ஆயிடுறான். இப்ப மறுபடியும் பூனை ஆனியா, உன்னை என்ன பண்ற பாரு, பூனைக்கே பிடிக்காத பெரிய டார்ச்சர்னு தண்ணிக்குள்ள வச்சு குளிப்பாட்ட பூனை கத்துது, ஐயோ வேண்டாம் உற்று உற்று அப்படின்னு. கரெக்டா மறுபடியும் அந்த முத்துல பூனையோட கைப்பட்டு கரெக்டா நம்ம ஷூரான் மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறிடுறான். ஆனா ஓட்டு துணி கூட இல்லாம. போகி பார்த்தா அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ரூம்குள்ள போறவ எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பயப்புள்ள அப்படின்னு பேசிட்டு, சரி ஓகே அண்ணனோட எழுத்து தான் இது, இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு உள்ள பிரிக்கிறா. அதுல ஒவ்வொன்றுலயும் இருக்கிற ஒரு ஒரு முத்தை பத்தி ஸ்பெஷலா எழுதியிருக்கு. நீல முத்து, சிவப்பு முத்து, வெள்ளை முத்து அப்படின்னு. அதுல ஒரு முத்துல வந்துட்டு பூனை உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு முத்துலயும் ஒண்ணு இருக்குமா. இப்பதான் போகி யோசிச்சு பாக்குறா, ஒருவேளை இந்த முத்து தான் வேகமா வெளியே பூனையா வெளியே வந்துட்டு ஷூரானா மாறிடுச்சோ, ஐயோ அவன் சொன்னது உண்மைதான் போல, வேற கிரகத்துல இருந்து தான் வந்திருக்கான் போல, எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம ஷூரான் அடுத்து மறுபடியும் ஒரு சண்டை பயிற்சி நடக்குது. அங்க போறான், வேற லெவல்ல சண்டை போடுறான். நம்ம ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டோம், இந்த உடம்பு பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கு, பவரும் நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே தூரமா நம்ம போகிக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்க நின்று நம்ம ஷூரானையே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. பார்த்ததுமே நம்ம ஷூரான் அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேகமா அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறான். நீ எப்பக்கா நம்ம கிரகத்துல இருந்து கிளம்பி வந்த அப்படின்னு கேட்க, நம்ம பிளானட்ல இருந்து நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்ட, உன்னை தேடி நானும் வந்துட்டேன்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் சொல்ல வேண்டாங்க, ஆனா மறுபடியும் எனக்கு நம்ம ஊருக்கு திரும்பி போகணும், பிளானட்டுக்கு போகணும், என்ன வழி, அந்த பொண்ணு கிட்ட இதுல சைன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ற, அவ போட மாட்றா, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு கிட்ட கிஸ் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதானே அந்த அக்கா சொல்றாங்க. அது ட்ரை பண்ணிட்டு அந்த ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். சும்மா எப்படிடா கிஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், காதலோட கிஸ் பண்ணணும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கான வழியை பாருன்னு சொல்ல, இங்க இருந்து போறதுக்கு அந்த கேவலமானவ அவ கூட நான் காதல விழணுமா அப்படின்னு நம்ம ஷூரான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நேரா ஷூரான் ஒரு கடைக்கு வரான். அந்த கடையில ஏதோ ஒரு காசெல்லாம் கொடுத்து நான் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அந்த கடைக்கு நம்ம போகி போறா. போகி போறவ கிட்ட, இங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குமா, இந்த கிஃப்ட் நீங்க வாங்கணும்னா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு 3 கேள்வி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேட் எங்க போகணும், ஃபர்ஸ்ட் டேட்ல என்ன சாப்பிடணும், அடுத்து ஃபர்ஸ்ட் டேட்ல உங்க பாய் ஃப்ரெண்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த பூனை காது இருக்குல்ல, அது கிஃப்டா கிடைக்கும்னு சொல்ல, கிஃப்ட் நல்லா இருக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு ஆன்சர்லாம் நம்ம போகி எழுதிட்டு இருக்கா. அடுத்து அந்த ஆன்சர்லாம் நேரா நம்ம ஷூரான் கிட்ட தான் வரப்போகுது. ஷூரான் வேகமா வந்ததும் இப்ப என்ன பண்ற பாரு, அவளை மடக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போகி அடுத்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. அந்த முத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிசய பொருள்லாம் விற்கிற இடத்துல போயிட்டு இந்த முத்து மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அவகிட்ட இருக்க முத்தை பார்த்து தான் அசந்து போயிட்டு இந்த ஓனர் வந்துட்டாரு. என்னமா உண்மையாவே நீங்க முத்து வச்சிட்டு இருக்கீங்களா, என்கிட்ட இந்த முத்து இருந்ததுமா, ஆனா எத்தனை நாள் தான் நான் வச்சிட்டு இருக்குது, அதனால வேற ஒருத்தங்க கிட்ட கை மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு நம்ம யூஜி வந்துடுறான், ஷூரானோட தம்பி. எவ்வளவு தைரியம் தான் முத்தை திருடிட்டு வந்திருப்ப அப்படின்னு கேட்க, ஏன் கஷ்டப்படுறவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி முத்தெல்லாம் இருக்கவே கூடாதா அப்படின்னு போகி கடுப்பாயிடுறா. இந்த முத்தோட உண்மையான ஓனரை எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யூஜி சொன்னதும் தான், என் அண்ணன் உங்களுக்கு தெரியுமா, சூவா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதும், சூவோட தங்கச்சி நீதானா, எத்தனையோ தடவை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யூஜி கூட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஆன்சர் பேப்பர்லாம் நம்ம ஷூரானுக்கு வந்து சேருது. இன்னைக்கு நைட்டு போகி என்னை பார்த்து மயங்க போறா அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இங்க யூஜி கூப்பிட்டு நம்ம போகி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன், அவன் எப்படி காணாம போனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அவன் கண்டிப்பா காணாம போல, அவனை யாரும் கடத்திட்டாங்க, எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, அப்புறம் இந்த முத்து வந்தது, வேற எதுவுமே வரல, நான் எல்லா முத்தையும் சேர்த்தா மட்டும் தான் அண்ணனை பிடிக்க முடியும்னு சொல்ல, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாத அப்படின்னு யூஜி சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த யூஜியோட அம்மா தான் அந்த குடும்பத்துக்கே தலைவி இல்ல, ஷூரானோட
சித்தி. அவங்க அங்க உட்காந்துட்டு நாயை கொஞ்சிட்டே, இந்த ஷூரான் அழிஞ்சு ஒளிஞ்சிருவான்னு தான் நினைச்சோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையாவே ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரி உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, ஆமாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அந்த பையன் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவரோட கேரக்டரே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடுச்சு. அவர் இருக்க வரையே உங்க பையன் எப்படிங்க அடுத்த தலைவன் ஆவான் அப்படின்னு கேட்க, அதான் கரெக்ட், நானும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த யூஜியோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ வேலைக்கார லேடி ஒரு பொண்ணு பக்கத்துல வரா. திடீர்னு ஒரு பொண்ணு ஷூரான் வேலைக்கு எடுத்திருக்கான், போகி அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணுக்கு எடுத்ததுமே டைரக்டா ஃபர்ஸ்ட் வேலைக்கார பொண்ணு பதவி கொடுத்து கூடவே வச்சிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, அந்த பொண்ணு கூட வெளியே வேற போறானா. ஃபர்ஸ்ட் வேலைக்கார பொண்ணு பதவியை எடுத்ததுமே கொடுத்திருக்கானா. கண்டிப்பா இதுல ஏதோ இருக்கு, வச்சு வேலை செய்ய வேண்டியதா அப்படின்னு யூஜியோட அம்மா முடிவு பண்ணிடுறா. இங்க நம்ம ஷூரான் போகிய கண்ணை கட்டி அந்த டேட் ஸ்பாட்டு கூட்டு போறான். அந்த இடம் முழுக்க அப்படியே கலர் கலரா லைட்டா கட்டி அலங்காரம் பண்ணிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம போகி ஆன்சர் எழுதிட்டு வந்திருக்கா. சோ அந்த இடமே அப்படியே இருக்கு. என்னது இது அப்படின்னு கேட்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம ஷூரானும் கையை நீட்டிட்டு நிக்கிறான். இப்ப பாரு அடுத்து என்ன வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் திரும்பி பாரு அப்படின்னு ஷூரான் சொல்ல, லைட்டா மேல பறக்க ஆரம்பிக்குது. இது என்னது அப்படின்னு கேட்க, இதுவும் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா ஷூரான் முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்துட்டே இருக்க, நம்ம போகி தள்ளி போயிட்டே இருக்கா. போதும் போதும் இதுக்கு மேல போனா கீழே விழுந்துருவ அப்படின்னு தாங்கி பிடிச்சிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்க. போதும் போதும் நீயும் கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு நம்ம போகி சொல்றா. இதையும் படப்படம் உனக்கு துடிக்குது போல அப்படின்னு ஷூரான் கேக்குறான். படப்படன் எனக்கு துடிக்குதா, உனக்கு தான் இதையும் படப்படன் துடிக்குது, வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு போகி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷூரான் இவ்வளவு காதல விழ வைக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவன் காதல விழுந்துட்டு இருக்கான் போல. அடுத்து ஸ்பாட்டு கூட்டு வந்தாச்சு. இப்போ டின்னர். இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹோட்டல்ல போகி இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு ஒரு 5-6 சாப்பாடு எழுதி, இதெல்லாம் என்னோட டேட்ல சாப்பிடணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு அதுல எழுதி வச்சிருந்திருக்கா. ஷூரான் அதெல்லாம் சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணு அப்படின்னு கொடுக்குறான். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு போகி சொல்ல, ஷூரான் எந்தெந்த சாப்பாடோ அது அத்தனையும் ஆர்டர் பண்றான். போகிக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எழுதுனதெல்லாம் ஒவ்வொன்றா இங்க நடக்க ஆரம்பிக்குது. இந்த பையில எழுதி வாங்கிட்டு இப்படி வந்து நமக்கு நடிக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ நல்ல பெரிய திட்டம் போட்டிருக்கான் அப்படிங்கறத போகி கண்டுபிடிச்சிடுறா. வேகமா போகி கிட்ட வந்து நம்ம ஷூரான் என்னமா நினைச்சிட்டு இருக்க, ஏதோ மனசுல யோசிக்கிற மாதிரி இருக்கு, அடுத்து வேற என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சிட்டல அப்படின்னு கேட்க, அடுத்து எனக்கு போட்டிங் போகணும் அப்படின்னு போகி சொல்லிட்டு இருக்கா. தண்ணிய பார்த்தாலே ஷூரானுக்கு ஒரே பயம். ஆனா போட்டிங் போகணும் தான் அந்த லெட்டர்லயே எழுதியிருக்கா. வேற என்ன பண்றது, போய் தொலைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஷூரான் பயந்துகிட்டே போட்ல நம்ம போகி கூட ஏறிட்டு இருக்கான். போகி வேணும்னே போட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிட்டு இருக்க, செய்யாதன்னு சொல்றலாம் அறிவு கட்ட முட்டாளே அப்படின்னு நம்ம போகியை திட்டிட்டு நல்லா பண்ணி மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க வந்து எப்படிதான் அப்படி ஆட மனசு வருதோ, இதுக்கு மேல ஆடி தொலை அது புரியுதா அப்படின்னு நம்ம ஷூரான் கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். போகி பாக்குறா, ஏண்டா உனக்கு இந்த அளவுக்கு பயம் இருந்தா எதுக்கு என் கூட போட்ல வரன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க, பயமா யாருக்கு, இப்ப பாரு தண்ணியில கை வைக்கிற அப்படின்னு லைட்டா கையை வச்சுட்டு போட் அப்படியே நெகத்தால ஒரு கீறிட்டு இருக்க. போகி சிரிக்க ஆரம்பிக்கிறா. பயந்தாங்கொல்லி எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் போட்ல போயிட்டே இருக்கும் போது நம்ம போகிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. ஷூரான் பார்த்து பயந்துட்டே அவளை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என் அண்ணன் இருக்கான்ல ஷூ, அவன் தான் என்ன அடிக்கடி போட்ல கூட்டு வருவான். எனக்கு அவனை தவிர வேற குடும்பம் யாருமே கிடையாது. அவன் கூட இருந்து நான் வந்து தைரியமா வளர்ந்தேன். அப்புறம் நானும் அவன் ஹைட்டுக்கு பெருசா வளர்ந்துட்டேன். லெட்டர் மட்டும் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் அதுவும் காணா போச்சு, கடத்திட்டான்னு சொல்றாங்க. என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்ல, இது பொண்ணு இப்ப ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு நம்ம ஷூரான் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அவன் மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் காதல் லைட்டா வர ஆரம்பிக்குது. முத்தம் கொடுக்கலான்னு பக்கத்துல போயிட்டே இருக்க நம்ம போகி டக்குன்னு ஒரு புதினா இலையை எடுத்துடுறா. அதை நம்ம ஷூரான் வாயில வச்சிடுறா. ஷூரான் அதை சாப்பிட்டுட்டு இது என்னது டேஸ்டா இருக்கே அப்படின்னு கேட்க, இது பேர் தான் புதினா, டேஸ்டா இருக்குல்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எனக்கு இதை அடிக்கடி கொடுப்பியா அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்கிறான். தோ இப்பவே கொடுக்குற அப்படின்னு ஒரு இலையா நம்ம போகி வாயில வச்சிட்டு இருக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொன்னு கூடன்னு வந்த வேலையவே மறந்துட்டு ஷூரான் சாப்பாட்டுல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறான். அடுத்த நாள் 2 புதினா செடி எடுத்து வச்சுட்டு, செம்மையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை நம்ம வச்சு வளர்க்கணும், நான் என்னோட மறுபடியும் ஊருக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே, ஏன் என்கிட்ட போகி நல்லாவே பேச மாட்டா, நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, என் அழகை பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு போல. பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் தூரத்துல இருந்து அழகை பார்க்கறதுக்கு பிடிக்கும், பக்கத்துல வரும்போது இவ்வளவு அழகான பையன் நமக்கா அப்படின்னு தோணும்ல அப்படின்னு ஷூரான் அவளை பத்தியே புகழ்ந்து பேசிக்கிறான். அதுவும் இல்லாம நீங்க இந்த வீட்டோட மூத்த சின்ன தலைவர் இல்ல, அதை பார்த்து கூட அவங்க பயந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்பனா அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன் கொடுத்து பதவி உயர்வு கொடு அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். அவ ஏற்கனவே ஹெட் வேலைக்காரி போஸ்ட்ல இருக்கா, இதுக்கு மேலே அவளை ஏத்த முடியாது, நீங்க இறங்குனாதான் உண்டுன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் என்ன மாதிரி ஒரு இளவரசனை பார்த்து இறங்குன்னு சொல்லிருப்ப, அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு நம்ம ஷூரான் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் போகி போயிட்டு எப்படியாவது இந்த வேற முத்தெல்லாம் எடுத்தே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஷூரான் மறுபடியும் பாக்குறான். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது புதுசா பிளான் பண்ணணும், பொண்ணுங்களோட மனசை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு கேட்க, பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த கிளப்லாம் இருக்குல்ல, அங்க நிறைய இந்த கிளப்ல ஆடுற பொண்ணுங்களா இருப்பாங்க, ஆம்பளைங்களை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி அதை நம்பி ஷூரான் வந்து ஒரு கிளப்ல வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்க நிறைய ஃபர்ல பண்ண விசிறி எல்லாம் கையில வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷூரானுக்கு கையெல்லாம் நடுங்குது. அதை
எடுக்கணும்ட்டு கையை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, பொண்ணுங்கன்னா வந்துட்டு மனசை கொஞ்சமா புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட பேசி பழகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுங்க ஐடியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப லேட்டா இருக்கு, டக்குனு ஏதாவது புது ஐடியாவா கொடுங்க அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். அப்போ ஒயின் தான் பெஸ்ட் வழி, நல்ல ஒயினா வாங்கிட்டு போய் ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஒயின் தானே அது என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு ஷூரான் முடிவு பண்ணிடுறான். இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு ஒயினை செலக்ட் பண்றான். போகி ரூம் கதவை தட்டுறான். போகி ஓபன் பண்ண உடனே ஒயின் பாட்டில் எடுத்துட்டு போய் உள்ள உட்கார்றான். பட்ட பகல யாராவது குடிப்பாங்களா அப்படின்னு போகி கேக்குறா. சரி பரவாயில்ல, இவனே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. நிறைய கவலை எல்லாம் இருக்கும்ல நமக்கு, அது ஒயின் குடிச்சா போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்பெஷலா உனக்காக நான் ஒரு ஒயின் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், இதை மட்டும் நீ குடிச்சு முடிடி, நீ போதையில இருக்கும் போதே கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஷூரான் யோசிக்க, இவனை குடிக்க வச்சு எப்படியாவது நம்ம அண்ணனை காப்பாத்துறதுக்கு இவங்கிட்ட சம்மதம் வாங்கிட வேண்டிதான். அப்புறம் அவன் கொடுத்த வாக்குல இருந்து பின்னாடி போக முடியாதுல்ல, நம்ம தான் எப்பயுமே முதலாளியாச்சு அப்படின்னு போகி மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஷூரான் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா போகி பிளான் பண்ணதான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா போதை அவனுக்கு உள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா போகி கொஞ்சமா அசால்ட் காட்டாம அவ பாட்டுக்கு ஜாலியா குடிக்கிறா. இங்க மறுபடியும் யூஜியோட அம்மாவை காட்டுறாங்க. யூஜியோட அம்மா கிட்ட இந்த ஷூரான் இருக்கானே, கிளப்புக்கு போயிட்டு பொண்ணுங்க கூட ஜாலியா பழகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அவங்க அம்மா பாக்குறா. என்னது இந்த பையன் இவ்வளவு கேவலமா இருக்கான், இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் போகி என்னடா ஒயின் அதுக்குள்ள தீர்ந்துருச்சு அப்படின்னு வருத்தத்துல இருக்க, நம்ம ஷூரான் அதுக்குள்ள முழு மாட்டையாயிடுறான். ஷூரான் போதையில அப்படி இப்படி தில்லாடிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு போகி இதுதான் சரியான சாக்குன்னு பக்கத்துல ஏஞ்சு போறா. டேய் ஷூரான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என் அண்ணனை காப்பாத்தணும், வேற யாராலையும் காப்பாத்த முடியாது, ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு, உன்னால காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேட்க, என்னால முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு ஷூரான் சொல்றான். அப்ப என்ன காப்பாத்துவியா அப்படின்னு கேட்க, எந்த பதிலுமே சொல்லாம ஷூரான் வேகமா நம்ம போகியை பார்த்து திரும்பி வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். போகி, நல்லா நான் ஜாலியா குடிச்சோம்ல, இப்போ உன்னை பாக்குறது எனக்கு ரொம்ப அழகா தெரியுது, நான் ஓவரா குடிச்சிட்டேன் போல, நீயே எனக்கு அழகா தெரியறியே அப்படின்னு கேட்டுட்டு, ஆனா கூடி காட்டி நீ ஏன் ரொம்ப டார்ச்சர் பண்ற அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என் அண்ணனை மட்டும் காப்பாத்தணுங்கிற ஒரு வேலை இல்லாட்டி நான் ஏன்டா உன் கூட எல்லாம் இருக்க போறேன் அப்படின்னு போகி கேட்டுட்டு இருக்கா. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு போகியே நம்ம ஷூரான் கட்டி பிடிக்க, டேய் என்னடா எங்கடா கை வைக்கிற அப்படின்னு போகி வேகமா அவனை கீழே தள்ளி விட்டுறா. இங்க யூஜியோட அம்மா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே இந்த ஷூரானு கிளப்புக்கு போயிட்டு இருக்கான், அதுவே உங்க அப்பாக்கு தெரிஞ்சா பிடிக்காது, பயங்கரமா கடுப்பாயிருவாரு. இப்போ ஒரு பொண்ணோட ரூமுக்கு ஒயின் எடுத்துட்டு உள்ள போயிருக்கான், அதுவும் பட்ட பகல்ல. இன்னைக்கு இருக்கு, என்ன பண்ண போறாருன்னு மட்டும் பாரு. இப்ப நம்ம போய் அவனை கையும் களவுமா பிடிக்கிறோம் அப்படின்னு யூஜியோட அம்மா அங்கிருந்து கிளம்புறா. இங்க அதுக்குள்ள கொஞ்சம் போதை தெளிஞ்சு நம்ம ஷூரான் எந்திரிக்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு கையில ஒரு கறியை வச்சுட்டு மீசா மூக்குல பட்டம் அப்படின்னு கண்டதையும் நம்ம போகி போட்டு விட்டுருக்கா. என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கா? படம் நல்ல வேலை, போதை தெளிஞ்சிருச்சு, இப்ப நான் மறுபடியும் பிரிஸ்க் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். போகி அமைதியா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. எதுக்கு நீ அதுல என்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு போகி சொல்ல, எனக்கு வேற எதுவும் இல்ல, என் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். எனக்கும் என் அண்ணனை கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கிட்டா என்ன, நீ மட்டும் எனக்கு என் அண்ணனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு, நான் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், ஓகேவா அப்படின்னு கேட்க, கரெக்டா ஷூரான் காதுல தூரமா இருக்க சத்தம்லாம் கேட்கும்ல பூனைக்கு, அந்த மாதிரி இந்த யூஜியோட அம்மா வர சத்தம் கேக்குது. யூஜியோட அம்மா எதுக்கு இங்க வர அப்படின்னு கேட்க நம்ம போகி பாக்குறா. ஐயோ, நீயும் நானும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இது சரிப்பட்டு வராது, நமக்கு நிறைய ஆபத்து வந்துடும், இப்போ நீங்க ஏதாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, உன்னை பூனையா மாத்திடுற அப்படின்னு வேகமா அந்த கழுத்துல இருக்க டாலரை போகி நம்ம ஷூரான் மேல வைக்கிறா. ஆனா அது வேலையே செய்யல. என்ன திடீர்னு வேலை செய்யல, என் மானம் போயிரும், மரியாதை போயிரும், என்ன ஆக போதோ தெரியலன்னு போகி பயப்பட, நீ எனக்கு தானே வேலைக்கார பொண்ணா இருக்க, உன் மான மரியாதை எதனால போகுது, கவலைப்படாதன்னு ஷூரான் சொல்றான். டேய் ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு போகி கெஞ்ச ஆரம்பிக்க, சரி ஓகே அப்ப எனக்கு கிஸ் பண்ணுவேன்னு சொல்லு, அப்ப நான் உள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஷூரான் ஒரு டீல் போடுறான். நாளை காலம் உனக்கு கிஸ் பண்றேன் அப்படின்னு போகி சொல்லிடுறா. அப்ப டீல் அப்படின்னு நம்ம ஷூரான் வேகமா போயிட்டு அங்க லாக்கருக்குள்ள ஒளிஞ்சுக்க, கரெக்டா அந்த நேரம் பார்த்து யூஜியோட அம்மா உள்ள வந்துடுறா. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தனியாவா இருந்த அப்படின்னு கேட்டு உள்ள போய் தேட ஆரம்பிச்சுட்டு அந்த லாக்கரை கரெக்டா ஓபன் பண்ண, உள்ள நம்ம ஷூரான் அதுக்குள்ள பூனையா மாறிடுறான். பூனையா பாஞ்சு வெளியே வரான். ஓ, குடிச்சிருக்கதால இந்த பீடு பட்டது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல, இல்லனா சீக்கிரமா அவன் வந்து பூனையா மாறி இருப்பான் அப்படின்னு நம்ம போகி கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஷூரான் வேகமா கிளம்பி வெளியே போயிடுறான். அந்த யூஜியோட அம்மா வர வழியே இல்லாம வெளியே போயிடுறா. ஷூரான் வரான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான், எல்லாத்தையும் பேக் பண்றான் அவனுக்கு தேவையானதெல்லாம். நாளைக்கு இந்த கிரகத்துல இருந்து நம்ம கிளம்ப போறோம், நம்ம ஊருக்கு போறோம், இந்த புதினா செடியையும் கூட எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு ஜாலியா அதை எடுத்து வச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலை ஆயிடுது. கிளம்ப போற சந்தோஷத்துல அவனுக்கு தூக்கமே வரல. இங்க நம்ம போகி அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கா. இந்த யூஜி கூப்பிட்டா அப்படின்னு தகவல் வருது. யூஜியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நம்ம கிளம்பும் போது ஷூரான் முன்னாடி போய் நிக்கிறான். எங்கடி போற, எனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னல, ஒழுங்கா முத்தம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, எங்க என்னதான் நீ ஒரு பூனை ஏலியனா இருந்தாலும் இப்போ ஒரு மனுஷனா தானே நீ இருக்க, அதுவும் நீ ஒரு ஆம்பளை தானே, உங்க இளவரசன் வேற, நீனு ஒரு பொண்ணு கிட்ட அது கூட இது கூட முத்தம் கூட பிஹேவ் பண்ற உனக்கு வெக்கமா இல்ல, நான் எப்படா சொன்னேன், குடிச்சிருக்கும் போது சொன்னதெல்லாம் கணக்குலயே வராது அப்படின்னு அங்க இருந்து அவ கிளம்ப, அடி பாவி அப்படின்னு நம்ம ஷூரான் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. போகி லாஸ்ட் எபிசோட்ல ஷூரானை கிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான்.
போயிட்டால, அந்த வருத்தத்துல அவன் அமைதியா இருக்கும்போது அவனோட அக்கா அவனை கூட்டு போயிட்டு சூப்பரா மீனெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லதான், ஆனா போகி இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பையனுக்கு முத்தம் கொடுக்காம ஓடி இருக்கானா, எனக்கு ஒரே ஒரு முடிவு தான்க்கா தெரியுது, அவளுக்கு ஆம்பளைங்களையே பிடிக்காது போல அப்படின்னு நம்ம ஷூரான் அவனை பத்தியே பெருமையா பேசிட்டு ஒரு புது கதையை கட்டிட்டு இருக்க அவங்க அக்கா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. போகி ஹோட்டலுக்குள்ள வரா, ஆனா கூடவே யூஜியையும் கூட்டிட்டு வரா. ஆஹா, ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு இப்பதான் சொன்னா, அங்க ஒரு ஹேண்ட்ஸம் பையனை கூட்டிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இருக்காளே அப்படின்னு இந்த அக்கா பாக்க ஷூரான் திரும்பி பாக்குறான். யூஜியோட வரத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம வேகமா எந்திரிக்க அவங்க அக்கா அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் யூஜி ஒரு குட்டி பெட்டியை கொடுத்து அந்த சிவப்பு முத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல வேகமா அதை ஓபன் பண்ணி பாக்குறா நம்ம போகி. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் கிராஸ் பண்ணிட்டேன், இதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல இந்த அக்கா சூப்பரா சமைப்பாங்க, உண்மையான சொந்த அக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. போன தடவை காசு கூட கொடுக்கல, இந்த தடவை கொடுக்கணும் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க ஷூரான் இதுக்கு மேல தாங்கிக்க முடியாம வேகமா ஏஞ்சி வந்துடுறான். போகி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அண்ணா அப்படின்னு யூஜியும் பாவமா பார்த்துட்டு இருக்கான். எனக்கு 100 நாள் பேயோட லீவ் இருக்கு, அதுல ஒரு லீவ் எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம போகி கேக்குறா. என்னதான் நீ லீவ் எடுத்தாலும் என்னோட வேலைக்காரி நீனு, யாரை கேட்டு இவன் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ண யூஜி உடனே பாக்குறான். இல்லனா அவளுக்கு ரொம்ப தேவையான சிவப்பு முத்தை நான் எடுத்து கொடுத்தேன், அதனாலதான் எனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்கு கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஓ சிவப்பு முத்தா அப்படின்னு வேகமா அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி ஷூரான் அதை வெளியே எடுத்து ஒரு செகண்ட்ல நசுக்கி போட்டுடுறான். நான் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு யூஜி ஒரு பக்கம் ஷாக் ஆக அட பாவி அப்படின்னு போகி அதுக்கும் மேல ஷாக் ஆயிடுறா. அறிவிற்கா இல்லையா உனக்கு, உண்மையான ஒரிஜினல் முத்தை அப்படிலாம் நொறுக்க முடியாது, இது ஏதோ ஃபேக், இவனை யாரும் ஏமாத்தி கொடுத்துருக்காங்க, அவன் உன்கிட்ட லூஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா, இதுக்கும் மேல உனக்கு விட்டு வைக்க முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போகிய ஷூரான் தரன்னு இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் யூஜி நின்னுட்டு அண்ணா நம்ம கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறமா முதல் தடவையா இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரா போகிய ஷூரான் அவனோட கேட் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அங்க உட்கார வச்சுட்டு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல நீ வாய் திறந்து சொல்றியே தவிர ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறியேப்பா, நீ ஏலியன் இளவரசனா இருக்கலாம், ஆனா உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு மறுபடியும் போகி அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி அண்ணனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடு, நான் ஈஸியா உன் கான்ட்ராக்டை முடிச்சு விட்டுட்டு இங்க ஏதோ நான் மறுபடியும் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு வேற வழியே இல்ல, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இவளை காதல விழ வைக்கிறதுக்கு மறுபடியும் முடியுமா அப்படின்னு நம்ம ஷூரான் ட்ரை பண்றான். டக்குன்னு போயிட்டு அவளோட மூக்க லைட்டா நக்கி வச்சிடுறான். போகி இருக்கிற கடுப்புல அப்படியே அவன் மண்டையை உடைக்கலாம் அப்படின்னு போக ஹலோ எங்க பூனையில எல்லாருமே இப்படிதான்ப்பா ஒருத்தங்க நக்கிப்பாங்க, இது சாதாரண விஷயம் தான், பூனையே நீ குட்டி வயசுல இருந்து பார்த்ததே இல்லையா, நீயும் பதிலுக்கு என்ன ஒரு தடவை நக்கி வை அப்படின்னு சொல்ல நம்ம போகி என்ன பண்றதுன்னு தெரியல, அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையே லைட்டா பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஆனாலும் அப்பயும் அவளுக்கு நக்கிறதுக்கு சுத்தமா மனசு இல்ல. இங்க பாரு நான் மனுஷி, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நீ தான் வாய் திறந்தா பொய்யா சொல்றியே, நேத்து மட்டும் நீ எனக்கு சொன்ன மாதிரியே கிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் என்னோட ஊருக்கு போயிட்டே இருந்திருப்பேன், உன்னால பெரிய தொல்லையா போயிடுச்சு, சரி ஓகே அந்த சிவப்பு முத்து தானே வேணும், இப்ப நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றேன்னு பாரு அப்படின்னு ஷூரான் வேகமா போய் கட்டில உட்காந்துட்டு அவனுக்கு தான் பயங்கரமா காது கேட்கிற பவர் இருக்கே அதை இன்னும் பயங்கர ஷார்ப்பா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சிவப்பு முத்து அப்படிங்கிற வார்த்தை எங்க ஊருக்குள்ள காதுல விழுது அப்படின்னு பாக்குறான். ஏதேதோ வார்த்தை எல்லாம் காதுல விழுது, சிவப்பு கலரு முத்து அப்படின்னு தனித்தனியா, ஆனா சிவப்பு முத்து அப்படிங்கிற ஒண்ணு சேர்ந்து காதுலே விழல. இதை யூஸ் பண்ணி ஷூரானோட எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருக்கு. ஆனாலும் கடைசியில ஒரு கடையில சிவப்பு முத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிடுறான் ஷூரான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவனோட எனர்ஜி எல்லாம் முழுசா போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்து பூனையா மாறிட அந்த பக்கமா வர அந்த வேலைக்கார பையன் அசிஸ்டன்ட் இருக்கான்ல ஷூரான் ஒரு பூனையா மாறிட்டான் அப்படிங்கறத பாத்துடுறான். கையில இருந்த பிளேட் எல்லாம் கீழே போட்டுடுறான். நம்ம போகி திரும்பி பார்க்க வேலைக்கார பையன் விட்டா போதும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். நம்ம போகிக்கு ஷூரானை விட்டு போறதுக்கு மனசே இல்ல, எனர்ஜி முழுசா போயிடுச்சா அப்படின்னு பக்கத்துலயே உட்காந்துட்டு நம்ம ஷூரான் பூனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கா. உன்னை என்ன பண்ற பாரு, இப்ப பார்க்க கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு ஷூரான் பக்கத்துல போகி போயிட்டு எவ்வளவு அமைதியா கியூட்டா இருக்கான் பாரு, இப்ப மத்த நேரம்லாம் எரிச்சல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஷூரான் மனசுக்குள்ள என்னது இது இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே, கடவுளே நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து ஓடி போயிட்டு நம்ம ஏலியன் கிரகத்துல செட்டில் ஆகணும் அப்படின்னு மனசை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஷூரானுக்கு மனுஷ உருவம் வந்துருது. ஆனா அது தெரியாம போகி குட்டி பூனையை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு என்னது திடீர்னு பூனை இவ்வளவு பெருசாயிடுச்சு அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஷூரானுக்கு உடம்பெல்லாம் கூச ஆரம்பிக்குது. போதும் நிறுத்து அப்படின்னு கையை பிடிக்க நம்ம போகி கண்ணை முழிச்சிடுறா. ஃப்ராட் நாயே நீ எப்படா பக்கத்துல வந்த அப்படின்னு. அப்பையில இருந்தே நான் வந்து மனுஷனா தான் இருந்துட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் பூனையா மாறினேன், நல்லா என் உடம்புல கை வச்சிட்டு இருக்க, வெக்கமே இல்லையா உனக்கு, ஒரு பையன் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஷூரான் அவளை திட்ட ஆரம்பிக்க போதும் வாயை மூடு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உன் வேலைக்கார பையன் பார்த்துட்டு போயிட்டான், உன்னை நீ பூனை ஆறத கண்டுபிடிச்சிட்டான், என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கோன்னு சொல்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷூரான் வெளியே வரான். அங்க அந்த அசிஸ்டன்ட் பையன் வேகமா ஒரு பால் எடுத்து இப்பயே வா சண்டை போடலாம், என் பாஸ் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு உன் பாஸ் நான் ஒண்ணுமே பண்ணல, நடந்த சண்டை
காலையில என்ன ஆச்சுன்னா அப்படின்னு முழு கதையும் ஷூரான்னு சொல்லிட்டு, நான் உண்மையாவே உன் பாசா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அவனை எதுவும் பண்ணல, அவன் நேரம் முடிஞ்சு போயிடுச்சு போல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, என் பாசை நான் காப்பாத்த விட்டுட்டேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போறான். ஷூரான் பாக்குறான், உண்மையாவே உன் பாஸ் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா நீ சாவறத விரும்ப மாட்டான், அவனுக்கு முடிக்காத கடமைகள் நிறைய இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு நீ முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட அந்த அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க நம்ம ஷூரான் நேரா கிளம்பி போகியை கூட்டிட்டு இந்த கடைக்கு போயிடுறான். எங்க அந்த சிவப்பு முத்து உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு. எங்க கிட்ட தாங்க இருந்தது, ஆனா அந்த மூத்த குடும்பம் இருக்குல்ல, தலைவரோட பொண்டாட்டி இருப்பாங்களே, அதான் யூஜியோட அம்மா, அவங்க வந்து இந்த முத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஷூரான் யாருன்னே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்க, அவ எதுக்கு வாங்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பாக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட ஷூ அப்படின்னு ஒரு பையன் அந்த முத்து வேணும்னு கேட்டு வந்தான். நான் சும்மா எப்படிங்க கொடுக்க முடியும், காசு கேட்டேன், ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா, ஆனா அந்த பையன் வரல, அவ வச்சுட்டேவா இருக்க முடியும் முத்த, அதனால தான் இவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட, என் அண்ணன் தான் வந்திருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு மறுபடியும் போகி பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. கவலைப்படாத, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் நம்ம ஷூரான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அந்த யூஜியோட அம்மா உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என் பையனை பெரிய பவருக்கு கொண்டு வரணும், இந்த ஷூரான ஒன்னும் இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஷூரான் கிட்ட ஏதோ ஒரு டவுட் இருக்குங்க. அன்னைக்கு இந்த வேலைக்கார பொண்ணோட ரூம்ல அவன் இருந்தான், நம்ம உள்ள போகும்போது ஒரு பூனை தான் இருந்தது, ஏதாவது ஒரு சித்து வேலையா இருக்குமோ, சாமியாரை கூப்பிட்டு செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இப்பவே போய் சாமியாரை கூட்டிட்டு வா அப்படின்னு யூஜியோட அம்மா சொல்லிடுறா. ஒரு சாமியாரு உள்ள வரான். உள்ள வந்து சுத்தி சுத்தி ஏதோ மந்திரத்தெல்லாம் ஒளறி வச்சுட்டு அவங்க அம்மாவை பக்கத்துல கூப்பிட்டு, என்னங்க ஏதோ உங்களை வந்து பயங்கரமா பாதிக்கிற மாதிரி இருக்கு, கையில வேற ஏதோ தழும்பு இருக்க மாதிரி இருக்கு, யாரோ உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறாங்க, நீங்க நல்லா யாராவது யோசிச்சு பாருங்க, கெட்டது செய்யணும்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் தாங்க இருக்கா அப்படின்னு ஷூரானை பத்தி அந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறா. ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல, அதுவும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது போல, அந்த ஆளு மேலே கீழே ஒரு தடவை பார்த்துட்டு, அது என்னங்க ஏதாவது பூனை சாத்தானா அப்படின்னு கேட்க, ஐயோ பூனை சாத்தானே தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சாமியார் வேகமா ஒரு பொடி எடுத்து கொடுத்து, பூனை சாத்தான் எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்புல ஒரு வைன்ல கலந்து இந்த பொடியை கொடுங்க, அவ்வளவுதான் பூனையா திடீர்னு மாதிரி உருவத்தை வெளிப்படுத்திடும், உங்க பிரச்சனை முடியும்னு சொல்ல, சூப்பர் தேங்க்ஸுங்க அப்படின்னு யூஜியோட அம்மா வாங்கிட்டு போறா. அடுத்து யூஜி, நம்ம ஷூரான், யூஜியோட அம்மா, அப்புறம் யூஜியோட அப்பா எல்லாரும் ஒண்ணா நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று வருது, அந்த மீட்டிங் நம்ம வீட்டுல நடக்க போது, அதுக்கு இளவரசர் இளவரசிலாம் கெஸ்டா வராங்க, நம்ம தான் நல்லா பார்த்து பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, கவலையப்படாதீங்க யூஜி பொறுப்பா பண்ணுவா அப்படின்னு அவங்க அம்மா முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கா. அப்பா பக்கத்து நாட்டுக்காரங்க வர நம்ம பார்டர்ல இருக்காங்க அப்படிங்கறதால ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கும் மேலேயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்கன்னு ஷூரான் சொல்ல, கவலையப்படாதப்பா ராஜாவே நமக்கு சப்போர்ட் இருக்காரு, எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு ஷூரான் கிட்ட அங்க அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஷூரான் பாத்துட்டான், தெரிஞ்சிருது யூஜியோட அம்மா இளவரசர் இளவரசிலாம் வராங்கன்னு அவங்கள கரெக்ட் பண்ணணும் தான் அந்த சிவப்பு முத்தை வாங்கி வச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். அந்த ட்ரீட் டேவும் வருது. யூஜி வேகமா அண்ணா என் பக்கத்துல இருந்து உட்காரு அப்படின்னு நம்ம ஷூரானை கூப்பிட, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல ஒரு டேபிள் இருக்கும்ல, அங்க நம்ம ஷூரான் போகியோட போய் உட்காந்துக்கிறான். அங்க இந்த ஷூரானோட அம்மா அந்த சித்தி ரெண்டு பேருமே அமைதியா பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரெக்டா உள்ள அந்த நேரத்துல இளவரசி வரா. இளவரசி வரவ நேரா நம்ம ஷூரான் கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட, இளவரசன் கூலா உள்ள போய் உட்காந்துக்கிறான். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கிள் ஒருத்தர் இருப்பார் போல, அவரும் உள்ள வராரு. கரெக்டா நம்ம ஷூரானும் இளவரசி கூட சண்டை போட்டு போனா போது நம்ம உயிரை காப்பாத்த இளவரசி பாக்குறா. பிரமாதமான திறமை, ஊரே சொன்னப்ப நம்பல, இப்போ உன கம்ப்ளீட்டா நம்புறேன், எனக்கு வந்து உன தளபதியா வச்சிருக்கிறதுல பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் இளவரசன் அதெல்லாம் கண்டுக்காம நேரா போகியை பாத்துடுறான். ஹாய், எனக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கூப்பிட, அந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு, வேண்டாம் போய் தள்ளி போய் அங்க உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஷூரான் பக்கத்துல வரான். நம்ம பழைய ஷூரானுக்கும் இந்த அங்கிளுக்கும் நடுவில் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரியுது. இனிமே நம்ம எப்படி பாத்துக்கிறது அப்படின்லாம் வந்து முன்னாடி ரொம்ப பாசமா பேசியிருக்காங்க, ரொம்ப பாசமான அங்கிளா இருப்பார் போல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ஷூரான் யூஜியோட அம்மா வேகமா அந்த சிவப்பு முத்தை எடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க, இது உண்மையான சிவப்பு முத்தை இல்ல போல, உண்மையான முத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும், இதுல இல்லையே அப்படின்னு கேட்க, ஷூரானுக்கும் போகிக்கும் தெரிஞ்சிருது. ஷூரான் எப்படி எஸ்கேப் ஆயிருக்கானோ அதே மாதிரி இந்த முத்துக்குள்ள இருந்த ஆத்மாவும் எஸ்கேப் ஆயிருக்கு அப்படின்னு. இது உண்மையான முத்தா இல்லாம போல, ஆனா இதுவும் விலை மதிக்க முடியாத முத்து தான், வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம ஷூரான் அமைதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஒயினை ஷூரானுக்கு கலந்து கொடுத்துட்டாங்க. ஷூரானுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குற மாதிரி ஆயிடுது. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நாங்க உள்ள கூட்டு போறோங்க அப்படின்னு போகி ஷூரான உள்ள கூட்டு போறா. இந்த ராணி பாத்துட்டு இருக்கா, சரியான சமயம் இதுதான் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து இளவரசர் இளவரசிலாம் அந்த இடத்த சுத்தி காட்டுறீங்களான்னு கேட்க, யூஜியோடமா வாங்க வாங்க சுத்தி காட்டுற அப்படின்னு வேணும்னே நம்ம ஷூரான் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறா. உள்ள பார்த்தா நம்ம ஷூரான் பூனை ஆயிடுறான். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கர நர்வஸா நம்ம போகி சுத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவனோட ரூமுக்கு வந்து வெளியே ஆளுங்க எல்லாம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அங்க அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லுன்னு சொல்ல, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். யூஜியோட அம்மா பாக்குறா, உண்மையாவே இந்த பொண்ணு கையில ஒரு பூனை இருக்குல்ல, அந்த பூனை வேற யாரும் இல்ல, இதுதான் ஷூரான் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க அப்பா வந்துட்டாரு. என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, கண்டதே உளராது அப்படின்னு
அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த கையில இருக்கிற பூனை வேற யாரும் கிடையாது, உங்க மூத்த பையன் ஷூரான் தான் அப்படின்னு யூஜியோட அம்மா சொல்லியிருந்ததோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. ஆனா ஷூரானோட அப்பா என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, பூனையா எப்படி ஒரு பையன் மாற முடியும்னு கேட்க உடனே யூஜி அம்மா தான் சாமியார பாக்குறா. இவர் நம்ப மாட்டாரு. சீக்கிரமா மந்திரத்தை போட்டு மறுபடியும் ஏதாவது மருந்து கிருந்து கொடுத்து அவனை மனுஷ உருவத்துக்கு மாத்துன்னு சொல்ல அப்படியே பண்றாங்க அப்படின்னு அந்த ஆளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஷூரானோட குரல் கேக்குது, யாரை என்னவா மாத்த போறீங்க அப்படின்னு. யூஜியோட அம்மா ஷாக் ஆயிடுறா. என்ன நடக்குதுங்கன்னு பாத்துட்டு இருக்க, தோ என் பையன் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறானே, பூனை மான்ஸ்டர் அது இதுன்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு யூஜியோட அப்பாவும் கேக்குறாரு. உடனே நம்ம ஷூரான் போகியை பார்த்து லைட்டா கண்ணடிக்கிறான், எப்படி பிளேட்டை மாத்தணும் பாத்தியா அப்படின்னு. அடுத்து நேரா ஒரு பில்டிங் குள்ள போயிடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா எனக்கு எதையோ கலந்து கொடுத்து என்ன வந்து போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா எனக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் இதெல்லாம் சமாளிக்கிறது ஒரு சின்ன விஷயம். அதுவும் இல்லாம நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படிங்கறதால சட்டுன்னு கண்டுபிடிச்சு அதை எப்படி தீர்க்கிறதுன்னு வேற முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல யூஜியோட அம்மா இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நீங்க எந்த கிளம்பி ஓடும் போது உன்னோட காதெல்லாம் பூனை காதா மாறி இருக்கு. என் வேலைக்கார பொண்ணதை பார்த்திருக்கான்னு சொல்ல உடனே வேலைக்கார பொண்ணு முன்னாடி வரா. உண்மையாவே இவர் காது பூனை காதா மாறிச்சு, நான் 2 கண்ணால பார்த்தேன், சத்தியமா பொய்யே சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஷூரான் போகியை பார்த்து வெளியேடு வெளியேடு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். எதை வெளியே எடுக்கணும்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஒரு டவுட்டோடையே நம்ம போகி உடனே முடியாது எடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கா. இப்ப எடுக்க போறியா உன்னை கொண்டு போடவா அப்படின்னு நம்ம ஷூரான் சிக்னல்லையே கேட்க போகி வர வழியே இல்லாம அந்த 2 பூனை காது ஃபேக் காது கடையில இருந்து வாங்கிட்டு வந்தால அதை எடுத்துடுறா. எடுத்துட்டு இந்த காது தானே, இதை நான் தாங்க அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன், பொம்மை காதை பார்த்து யாராவது நம்புவாங்களா அப்படின்னு கேட்க இந்த இளவரசன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் இளவரசியை பார்த்து. நல்லா வந்திருக்கோம் இடத்துக்கு, செம்ம கூத்தா இருக்குல்ல அப்படின்னு. வாயை மூடுடா அப்படின்னு இளவரசியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே எங்க நம்ம ஷூரானோட அப்பா பாக்குறாரு. முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கு, போய் அந்த ஒயினை எடுத்துட்டு வாங்க, அந்த ஒயின்ல அப்படி என்னதான் கலந்து வச்சா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வேலைக்காரங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஒயினை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு இந்த அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வராரு. நான் செக் பண்ணி சொல்றேன் அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இதுல என்னென்னலாம் மருந்து இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மருந்துனால சில பேருக்கு பைத்தியம் கூட பிடிக்கும், ரொம்ப ஆபத்தான மருந்து அப்படின்னு சொல்ல யூஜிக்கு அவமானமா இருக்கு, அம்மா இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு. ஷூரான் பார்த்துட்டு இருக்கான். பாத்தீங்களா அடுத்தடுத்து நான் உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே யூஜியோட அம்மா பாக்குறா, இவன் உண்மையாவே அன்னைக்கு மாறினான் பூனையா, நான் கண்ணால பார்த்தேன். அந்த ரூம்குள்ள இவன் கிளம்பி போனா, நான் உள்ள போய் பார்க்கும்போது அங்க பூனை மட்டும் தான் இருந்தது, வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டது உண்மைதானே அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஆமாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஷூரான் பாக்குறான், ஏங்க என்னோட அரண்மனையில எதுக்குங்க நீங்க ஆளை வச்சிருக்கீங்க, ஏன் வேலைக்கார பொண்ணு எதுக்கு உங்களுக்கு ஸ்பை வேலை பாக்குறா, அதுவும் இல்லாம போகி என்னோட வேலைக்கார பொண்ணு, அதுவும் சீஃப் வேலைக்கார பொண்ணு, அவளை பாக்குறதுல நான் போனதுல தப்பே கிடையாது, நீங்க வேவு பார்த்ததுல தான் தப்பு, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே ஷூரான் அப்பா பாக்குறாரு, போதும் போதும் ரொம்ப அசிங்கமா போய்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல தப்பு பண்ண வேண்டாம், முதல்ல வேலைக்காரங்களை கூட்டு போங்க அப்படின்னு அங்க வந்து உத்தரவு போடுறாரு. யூஜி எந்திரிச்சிடுறான். அப்பா உங்களுக்கு அம்மா மனைவியா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாங்க, அதுக்காகவாவது அவங்களுக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்கப்பா, அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், நானே ஒத்துக்கிறேன்னு சொல்ல அவ அரண்மனையிலேயே அடைஞ்சு கிடக்கணும், என் பெர்மிஷன் இல்லாம வெளியே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுறாரு. இங்க இருந்து மறுபடியும் கிளம்பி நம்ம ஷூரான் வெளியே போகும்போது அந்த அங்கிள் முன்னாடி வந்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா நல்லா வந்துட்டு தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சு உடம்ப தேத்து புரியுதான்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு நம்ம ஷூரான் அங்க இருந்து கிளம்பி வரான். இந்த இளவரசியும் தனியா ரூம்குள்ள போறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ஷூரானே அப்படியே விட்டுருக்க கூடாதுன்னு சொல்ல இளவரசி பாக்குறா. அவங்க கிட்ட போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா, முட்டாள்தனமா பேசாத, நம்ம இங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போறதுக்காக வந்திருக்கோம், அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாதான் நம்ம நாடே இப்ப வந்து பத்திரமா இருக்கும், அதுக்கு நம்ம ஷூரான் கிட்ட கொஞ்சமாவது நைஸா போறதா நல்லதா இருக்கும், ஏன்னா பெரிய தளபதி அவன் இல்லாடி நம்ம நாட்டை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டமான வேலையில இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோ, ஓவரா ஆடாத அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு இளவரசன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வேகமா ஒரு புது பூனை ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அது கூட்டு போயிட்டு இந்த பூனை ஒன்ன விட பயங்கரமா கியூட்டா இருக்கு, ஆனா நான் தான் ஓனர், அது இந்த பூனைக்கு தெரிய மாட்டேங்குது பாருன்னு பேசிக்கிட்டு இருக்க வேகமா உள்ள வந்து ஷூரானுக்கு போறாம புது பூனையை கொஞ்சிருந்தாலும் அந்த பூனையை பயமுறுத்துறான். டேய் அறிவில்லையா, இதை எதுக்கு நான் பயமுறுத்துறேன் அப்படின்னு நம்ம போகி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் பயமுறுத்துறதா செய்வேன் அப்படின்னு 2 பேரும் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஷூரானை வேகமா உள்ள கூட்டு வந்துட்டு அவனுக்கு கொடுத்த மருந்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா நம்ம போகி. உடனே எதுக்கு மாத்து மருந்து ரெடி பண்றா, துளசியும் தேனும் கலந்து குடிச்சா போதும் அப்படின்னு. அதை ஏற்கனவே வேகமா சூப் மாதிரி பண்ணி நம்ம ஷூரானுக்கு கொடுக்க ஷூரான் மனுஷ உருவத்துக்கு வந்துடுறான். அவன் ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் போகி கத்த ஆரம்பிக்க, ஏதோ முதல் தடவை பாக்குற மாதிரி கத்துற, கொஞ்சம் வாய் மூடு அப்படின்னு ஷூரான் ட்ரெஸ் பண்றான். ஆனா அதுக்குள்ள வெளியே ஆள் வந்துட்டாங்க. ஷூரானுக்கு இன்னும் காது சரியாகல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல அப்படின்னு தான் வேகமா ஒரு விசில் அடிச்சு ஷூரான் இந்த பூனையை வர சொல்லிட்டு அவளை வெளியே கொண்டு போக சொல்லியிருக்கான். அப்புறம் தான் 2 பேரும் சமாளிச்சிருக்காங்க. நான் இவ்வளவு நல்ல ஐடியா பண்ணேன், நான் மட்டும் ஐடியா பண்ணல அப்படின்னா நம்ம 2 பேரும் நேரம் செத்து போயிருப்போம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியோ நீயும் மாட்டிட்டு செத்து போயிருப்பல்ல, ரொம்ப ஓவரா பந்தா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு போகி
போகி கேட்க, நான் வேணும்னே தான் பண்ணேன், என் பவரை வெளியே காட்டணும்னு பண்ணேன், நீ படுக்கு தப்பா எடுத்துக்காத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த வேலைக்கார பையன் வந்துடுறான். அவன் வந்துடுறான். வந்துட்டு இங்க பாருங்க, என்னோட பாஸ்க்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாரும் முன்னாடி உங்களை காப்பாத்தினேன். ஆனா நீங்க என் பாஸே இல்ல அப்படிங்கறதால உங்க கூட வேலை பார்க்கறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பு, நாளைக்கு கிளம்பு அப்படின்னு ஷூரான் சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில அவனுக்கு பாய் சொல்றதுக்காக, அந்த அசிஸ்டன்ட்க்கு பாய் சொல்றதுக்காக ஷூரான் போயிட்டு அவனை நடுவுல ஒரு ஹோட்டல்ல நிக்க வச்சு நிறைய பண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அதை பார்த்ததுமே இந்த அசிஸ்டன்ட்க்கு பழைய ஞாபகம் வந்துருது. அசிஸ்டன்ட் ஒரு பிச்சைக்காரனா ரோட்ல இருக்கும்போது அப்ப நம்ம ஷூரான் தான் வந்து அவனுக்கு பண்ணெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் கூட இருக்கிற பசங்கள் எல்லாம் நல்ல ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்திருக்கான். அப்புறம் தான் இவன் தான் எனக்கு பாஸ் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கூடயே வந்திருக்கான். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் அசிஸ்டன்ட் கேட்கிறான். எனக்கு உன் பாஸ் இறந்து போயிட்டு நான் அந்த உடம்புக்குள்ள வந்தப்போ எல்லா ஞாபகமும் எனக்கு வந்துருச்சு, உன்னை பத்தி மட்டும் இல்ல எல்லார பத்தியும் தெரியும்னு சொல்ல அசிஸ்டன்ட் யோசிக்கிறான். ஒருவேளை நம்ம பாஸ்க்கு இது 2வது பிறப்பா இருக்குமோ, இல்லைன்னா எதுக்கு அவருக்கு எல்லா ஞாபகமுமே வரணும், இவர் வேற யாரோ இல்ல நம்ம பாஸ் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஷூரான் அவனுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு மருந்தும் கொடுத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த வேலைக்கார பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம போகியை வர சொல்லிட்டு நம்ம ஷூரான் ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் அங்க வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன ஊருக்கு கிளம்புறான்னா இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு நம்ம போகி கேட்டுட்டு இருக்க, என்ன பண்றது, நான் இன்னும் பெஸ்ட்ங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான், அவன் பாஸோட நான் இன்னும் பெட்டர் இல்ல, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஷூரான் சொல்றான். அதுக்கேத்த மாதிரி அசிஸ்டன்ட்டும் இவர மாதிரி அழகான சாஃப்டான முடி, ஷார்ப்பான காது, ரொம்ப கியூட்டான உருவெல்லாம் யாருக்கு இருக்கு, இந்த குட்டி பூனையை புதுசா அவனு கூட்டு வந்துட்டு இருக்கீங்களே அது என் பாஸோட கால் தூசிக்கு வருமா அப்படின்னு கேட்க, இவ பாக்குறா இந்த பூனையை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பூனை அக்கா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லிடுறா. ஷூரான் உடனே போகியை பார்த்து அது என்னோட பூனை தானே, எனக்கு கேட்காம நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்க, யோ நான் தான் உனக்கே பாஸ், நான் முதல்ல அள்ளி நீ அடிமா, அது கூட உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு போகி கேட்கிறா. சரி உனக்கும் எனக்கும் போட்டி வச்சுக்கலாமா, 3 நாள் டைம் தரேன் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். ஓகேன்னு போகி சொல்லிடுறா. 3 நாள் ஓடி போயிடுது. 2 பேரும் மறுபடியும் இந்த ஃபிஷ் கடைக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு போட்டி ஆரம்பிக்குது. சண்டை போட்டு பலத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தா ராக் பேப்பர் சிசர்ஸ் போட்டு யாரு ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஷூரான் தோத்து போயிடுறான். நம்ம போகி ஜெயிச்சிடுறா. எப்படி வின் பண்ண பார்த்தல, இனிமே நான் சொல்ற பேச்செல்லாம் நீ கேட்கணும் புரியுதா அப்படின்னு நம்ம ஷூரானை கூட்டு வந்து அந்த கேட் ஹவுஸ்ல நிக்க வச்சுட்டு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல நம்ம ஷூரான் கொஞ்சமும் வெக்கமே இல்லாம இடுப்பை வளைச்சு வளைச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். போகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா ஷூரானுக்கு அவமானமா இருக்கு. இந்த பையனை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு போகி மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஷாப்பிங் போனோம், அதான் ஓன் டாஸ்க் அப்படின்னு ஷாப்பிங் போறதுக்காக எல்லா வெயிட்டையுமே நம்ம ஷூரானை தூக்க வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு இடமா வந்து பிடிச்சதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது வேணும் அது வேணும்னு கேட்டு ஷூரானோட பவர் மூலமா யூஸ் பண்ணி சூதாட்டத்துல நிறைய காசையும் வேற வின் பண்ணிட்டு இருக்கா போகி. மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஷூரான் வேகமா கட்டில போய் படுக்க, எவ்வளவு தைரியம் தான் ஏன் கட்டில வந்து நீ படுப்படா அப்படின்னு போகி திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு இத்தனை நாள் வேலை பார்த்ததெல்லாம் சரிப்பட்டு வராதா, இன்னும் கூட கொஞ்சம் அடிமையா இருக்கணுமா, பக்கத்துல வந்து படுத்தா என்ன அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்டுட்டு, படுத்தா என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர போகி வேகமா அவளோட டாலர் இருக்கே அதை எடுத்து ஷூரான் மேல வச்சுடுறா. ஷூரான் அவளதான் குட்டி பூனை ஆயிடுறான். இப்ப என்ன பண்ற, நானும் பாக்குற டீச்சர்லும் அப்படின்னு பூனையை தூக்கி அவ கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறா. மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஷூரான் இவளை பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா நம்ம போகி வந்ததும் அவளை ஓங்கி ஒரு குத்து குத்துணும்னு பார்க்க போகி இவன் கண்ணுக்கு செம்ம கியூட்டா தெரியறா. என்னடா அது இவ்வளவு கியூட்டா தெரியறாளே அப்படின்னு பார்த்துட்டு அவன் மேல கை வைக்கிறதுக்கு போக, ஏன்னா என் மேல கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி வழக்கம் போல அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யூஜி வந்துடுறான். ஐயோ தெரியாம தப்பா வந்துட்டேன் போல அப்படின்னு யூஜி சொல்ல, சச்சா அதெல்லாம் இல்ல, நாங்க சும்மா வழக்கம் போல இப்படிதான் அடிச்சுப்போம் அப்படின்னு போகி உள்ள கூப்பிடுறா. யூஜியை பார்த்து ஷூரான் முறைச்சிட்டே, உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்க வந்திருக்க போல, உங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அண்ணா அம்மாவை பத்தி நான் பேச வரல, உனக்கு அம்மா பண்ணது பெரிய துரோகம், அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் ஒரு ட்ரெஸ் தச்சுட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த ட்ரெஸ்ல அழகான ஃபர் இருக்கு. அவ்வளவுதான் ஷூரானுக்கு கோவம்லாம் பறந்து போயிருது. இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்றான். நம்ம போகியும் வந்து போட்டு விடுறா. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம ஷூரான். யூஜிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ப்ளீஸ்னா என் மேல எந்த கோவமும் படாத புரியுதா அப்படின்னு கேட்க, உடனே போகி உங்க அண்ணனுக்கு உங்க மேல கோவமே இல்ல, இப்ப நீங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஷூரான் வேற வழியே இல்லாம போகி என்ன சொன்னாலும் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அதனால வேகமா வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு வரான். கையை கொடுத்ததுமே யூஜி வேகமா கட்டி பிடிச்சிட்டு, அண்ணா உன கட்டி பிடிச்சிக்கணும்னு எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு தான் நம்ம பாசம் நிறைவேறி இருக்கு அப்படின்னு மாறி மாறி டார்ச்சர் பண்றான். அடுத்து நம்ம ஷூரானையும் யூஜியையும் உங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நம்ம ராஜாக்காக இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்து நீங்க தான் பாத்துக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் போகி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த புக்ல வந்துட்டு அடுத்து இந்த ரெட் கலர்ல ஒரு ஆத்மா இருக்கும்னு போட்டிருந்தாங்கல்ல, அதுல மீன் ஆத்மா தான் இருக்குமா. அந்த ஆத்மா வெளியே போயிடுச்சு அப்படின்னு அதை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல இளவரசி எங்க வந்துடுறா. இங்க ஷூரான் இல்ல, உங்ககிட்ட நான் ஷூரானை பத்தி தனியா பேசணும்னு சொல்ல, உடனே வேலைக்கார பையன் போயிடுறான். போகி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. எனக்கு ஷூரானை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை பத்தி யார்கிட்டயா தெரிஞ்சுக்கணும்னா உன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும், அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்களே இல்லைனா கூட பரவாயில்ல, அவனை பத்தி அவனே புகழ்ந்துட்டே உயிர் வாழ்ந்துருவான், அவனை மாதிரி ஒரு தற்பெருமை பேசிக்கிற ஒரு ஆளை நான்
பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா அப்படின்னு இளவரசி பெருமையா பாக்குறா. எனக்கு இந்த மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது இவன மாதிரி ஒரு ஆளை பிடிக்குமா அப்படின்னு நம்ம போகிக்கே ஷாக் ஆயிடுது. அடுத்து ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி இந்த இளவரசனோட ரூமுக்கு போறாங்க. இளவரசன் ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு மயக்கமாயி கீழே விழுந்து கிடக்குறான். என்னங்க ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கூடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. செக் பண்றவங்க இவர் உடம்புல விஷமே கிடையாது, ஏதோ அதிர்ச்சியில மயக்கமாயிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த அங்குளும் வந்துடுறாரு. எல்லாமே செக் பண்றாங்க. டான்ஸ் கிளப் ஒண்ணுக்கு தான் அவன் கடைசியா போயிருக்கான்னு தெரியுது. அங்க போயிட்டு அங்க கடைசியா என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, இல்லங்க நாங்கெல்லாம் ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணோம், இவர் எங்களை வெளியே விட்டாரு, இவரோட ஃப்ரெண்டு ஒரு 2-3 பேர் கூட இருந்தாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல, கூட ஒரே ஒரு டான்சர் பொண்ணு மட்டும் தான் இருந்தா, அவளையும் இப்ப காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஷூரான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இளவரசனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுங்கிற கேஸ் எடுத்து ஆளுக்கு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இதுல போகிக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ரூம்ல வேற யாரோ வந்து இளவரசனை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. கண்டிப்பா வந்திருக்கிறவங்க சிவப்பு முத்தை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கணும், ஆனா எடுக்க முடியாம கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போகி ஜன்னல்ல இருந்து ஒரு செதில் ஒண்ணு எடுக்கிறா. மீன் செதில் மாதிரி இங்க எதுவோ இருக்கு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த கிளப்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துட்டு, எப்பவுமே நாங்க தொட்டியில 3 மீன் வளர்ப்போம், இப்பன்னு பார்த்து திடீர்னு 2 தான் இருக்கு, ஒண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அந்த சிவப்பு முத்தை எடுக்கிறதுக்கு தான் மீன் ஆத்மா வந்திருக்கும் போல அப்படின்னு போகி அந்த முத்தை எடுக்கிறா. டக்குன்னு அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வேகமா பவரை விட்டு போகிட்ட இருந்து இந்த முத்தை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள நம்ம ஷூரான் சுதாரிச்சிடுறான். வேகமா அந்த பொண்ணை தாக்கி அவளை மயக்கம் போட வச்சுட்டு போகியை காப்பாத்துறான். ஆனா போகி கையில அதுக்குள்ள ஒரு சின்ன கீறல் வந்துருது. இங்க போகியை காப்பாத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா போகிக்கு தான் ஏதாவது ஒரு காயம் வந்தா அப்படியே அது நம்ம ஷூரானுக்கு வந்துருமே. அவன் கையிலயும் காயம் இருக்கு. அவனோட அக்கா வந்திருக்காங்க மருந்து போட்டு விடுறதுக்காக. டேய் எனக்கு தெரிஞ்சு உங்களை தாக்குனால அந்த பொண்ணு உண்மையாவே இந்த கடல் ஆத்மா கிடையாது, வேற ஏதோ ஒரு மீன் ஆத்மா இருக்கு, அதோட அசிஸ்டன்ட்டை மட்டும் தான் இங்க அமிச்சிட்டு இருக்கு, அது ரொம்ப பத்திரமா எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கு, பாத்துக்கோடா அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு நம்ம ஷூரானும் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் போகிக்காக எடுத்த ஒரு செகண்ட்லயே சண்டைக்கு போயிருக்க பாரு அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ண, இல்லையே அப்புறமே அவளுக்கு ஏதாவது அடிபட்டா அப்புறம் எனக்கும் அடிபடும்லாம், அதனாலதான் நான் போய் காப்பாத்தினேன் அப்படின்னு ஷூரான் சொல்றான். இங்க போகி கிளம்பி நேரா ஷூரான பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கா. கையில வேற அடிபட்டுருச்சுன்னு அசிஸ்டன்ட் விடாம மறைச்சிட்டு அவர் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு எப்பவுமே ஷூரான் ஏன் பேச்சு தானே கேட்பான், அனுமே நீயும் ஏன் பேச்சு தான் கேட்கணும், என்ன உள்ள விடுன்னு போகியை ட்ரை பண்றதுக்குள்ள ஷூரான் வெளியே வந்துடுறான். நல்லா பேசி பேசி எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்து வச்சுட்டு இருக்கு அப்படின்னு. அப்படியே கூடவே இந்த அக்காவும் வராங்க. அக்கா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம போகி கேட்டுட்டு, ஷூரான் என்னடா என் கையில இருக்க மாதிரியே உனக்கும் காயம் இருக்கு, எனக்கு அடிப்பட்டா அது அப்படியே உனக்கும் வருமா, அதே மாதிரி உனக்கு அடிப்பட்டா அப்படின்னு கேட்க, உனக்குலாம் ஒண்ணும் வராது, எனக்கு அடிப்பட்டா வெறும் எனக்கு மட்டும்தான் அடிப்படும் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்றான். அப்போ அந்த அக்கா பக்கத்துல இருந்துட்டு, இந்தாமா அந்த மருந்து கையில போட்டுக்கோ, சீக்கிரமா காயம் ஆறிடும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து ஷூரான் கிட்ட எனக்கு 1000 காயின் வந்துட்டு ஃபீஸா வேணும் அப்படின்னு கேட்டு அதையும் புடுங்கிட்டு அங்க இருந்து அந்த அக்கா கிளம்ப, இங்க நம்ம போகி எனக்கு மருந்து கிடைச்சிருச்சேன்னு ஜாலியா இருக்கா. போகி போயிட்டு பூனை வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஷூரான் அங்க வரான். கையை கொடுத்து தொலை அப்படின்னு மருந்து போட்டு விடுறதுக்கு ட்ரை பண்றான். ஓ சாருக்கு மேல பாசம் ஓவர் ஆயிட்டு இருக்கு போல அப்படின்னு நம்ம போகி வேகமா கட்டில் மேல ஏறி நின்னுட்டு, நீ என் பெட்டு தானே, இங்க இருந்தே எனக்கு மருந்து போட்டு விடு, நான் உனக்கு கீழே தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷூரான் மருந்து போட்டு விட்டுறான்னு அந்த கட்டையை லைட்டா வேகமா புண்ணு மேல அடிக்கிற. இங்க பாரு உனக்கு எப்படி ஜென்டிலா பிஹேவ் பண்ணுன்னு தெரியாதாடா, நீ ஒரு ஜென்டில் மேனே கிடையாதாடா அப்படின்னு போகி திட்ட ஆரம்பிக்கிறா. என்னது ஜென்டிலா, உனக்கு ரொம்ப ஓவர் தான், நீயும் என் அக்காவும் சேர்ந்துட்டு தான் 1000 காயினை பிளான் பண்ணி வாங்குனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன திமிரு உனக்கு, நான் உனக்கு வந்து பெட்டுங்கிறதுனால ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஆனா உண்மையாவே எனக்கு தான் அறிவு கூடங்கிறது உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஷூரான் திட்டிக்கிட்டே இருக்க. நீ வாயை மூடு, ஓவரா பேசாத, ஆனா சிவப்பு முத்து தேடிதான் அந்த பொண்ணு வந்துருதா அப்படின்னு சொல்ல நம்ம ஷூரான் பக்கத்துல உட்கார்றான். அந்த சிவப்பு முத்தை தேடி அவ வந்ததாவே இருக்கட்டும், ஏற்கனவே நேதே இந்த கிளப்ல தான் அந்த பொண்ணு மாட்டினா, ஆனா உண்மையான மீன் ஆத்மாவும் அங்க இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நான் பாக்குறதுக்கு போறேன்னு சொல்ல போகி நானும் வரேன் அப்படின்னு சொல்றா. நீ எங்கேயும் வராத, தயவு செஞ்சு ஆபத்துல மாட்டாத, புரியுதா, ஒருவேளை என்னால கில்லரை கண்டுபிடிக்க முடியலனா கூட நான் பாத்துக்கிறேன், ஆனா இளவரசருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமே நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும், கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு நம்ம ஷூரான் அங்க இருந்து கிளம்புறான். இவன் பேச்ச நம்பதுக்கு கேட்கணும் அப்படின்னு போகி ஒரு டைரக்ஷன்ல நேரா கிளம்பிட்டு இருக்கா. இங்கே நம்ம யூஜி உட்காந்துட்டு ஏதோ கவிதை மாதிரி எழுதிட்டு இருக்கும் போது நம்ம போகி அங்க வந்துடுறா. என்ன எழுதிட்டு இருக்கீங்க, கவிதையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த கேஸ பத்தின ஒரு ஃபைல்ல வந்துட்டு என்னன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஆளுங்க மிஸ் ஆயிருக்காங்க, எங்க அடிபட்டிருக்காங்கன்னு ஒரு டீடைலா இருக்கு. என்னையா இது, கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தான் ஆளாளுக்கு மாட்டிருக்காங்க, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங் வந்து தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற, நிறைய கூட்டம் வெளியே வருமே அப்படின்னு போகி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம போகி யூஜி 2 பேருமே சேர்ந்து இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாட ஒரு இடத்துல நடக்குது. அங்க போயிடுறாங்க. அங்க ஒரு பெரியவர் நிக்கிறாரு. உண்மையான காதல் ஜோடிங்களை மட்டும் தான் நாங்க உள்ள விடுவோம்னு சொல்ல, போகி வேணும்னே யூஜியோட கையை பிடிச்சிட்டு நாங்க உண்மையாவே லவ்வர்ஸ் தான் அப்படின்னு நடிக்கிறா. அதெல்லாம் பத்தாது, நீங்க ஒருத்தங்களோட ஒருத்தங்க சிலைய மாறி மாறி செய்யணும், அது நல்லா பண்ணாதான் நான் நம்புவேன் அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டு 2 பேரும் சிலை செய்யறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூரான் இருக்கானே, அவன் அசிஸ்டன்ட்க்கு பொண்ணு மேக்கப் போட்டு முகத்துல மாஸ்க் எல்லாம் கட்டி அவனை
கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஓவியத்தை வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் வேகமா நம்ம ஷூரானை நிக்க வச்சு ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பார்த்து இந்த பொண்ணு ஸ்கின் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்லாம் வேற பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க 2 பேரும் பொம்மை செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனா போகி எங்க யூஜியோட பொம்மையை கேவலமா செஞ்சுட்டு இருக்கா. என்னப்பா இந்த பையன் நல்லா பண்ணிருக்கா, நீ நல்லாவே பண்ணலையம்மா அப்படின்னு கேட்க உடனே யூஜி சிரிச்சுட்டே நம்ம போகியோட கையை பிடிச்சி எடுத்துட்டு உள்ள ஓட ஆரம்பிச்சிடுறான். ஏற்கனவே உள்ள வந்திருக்க நம்ம ஷூரானும் அசிஸ்டன்ட்டும் போகியும் யூஜியும் இப்படி ஜாலியா ரொமான்டிக்கா வந்துட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க ஷூரான் வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. அவசரப்படாதீங்கன்னு அசிஸ்டன்ட் பின்னாடியே போக 2 பேரும் அமைதியா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. நம்ம யாரையுமே வந்து பயமுறுத்திட கூடாது, அமைதியா போயிட்டு நம்மளால வேலையை பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எதுவும் பெருசா அட்டென்ஷன்லாம் நம்ம பக்கத்து இழுத்துக்க கூடாது அப்படின்னு நூல் கோக்குற போட்டிலாம் இருக்கு. அதுல யூஜி கலந்துக்கிறான், நூலெல்லாம் கோக்குறான். டக்குன்னு அந்த நூல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடுது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஷூரான் பண்ண வேலை தான் இது. என்னது இது, ஷூரான் பண்ற திருட்டுத்தனம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம போகி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல பார்த்து ஒரு மியூசிக் வாசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒரு பையன் பித்து பிடிச்ச மாதிரி மியூசிக் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் ஷூரான் 2 பேருமே இந்த பையனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம போகியும் யூஜியும் அதே இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப இந்த உண்மையான பாம்பு ஆத்மா அப்படியே மேல இருந்து கீழே இறங்கி வரா. கரெக்டா அவகிட்ட இருந்து யூஜியை காப்பாத்தணுமே அப்படின்னு போகி ட்ரை பண்ணா போகி மேல அடிபட்டுருது. நம்ம போகி யூஜி 2 பேருமே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கா. அந்த பொண்ணை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு நம்ம போகி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு அடிபட்டதால நம்ம ஷூரானுக்கும் தெரிஞ்சிருது போகிக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு. போகியை அந்த பொண்ணு தாக்க வரதுக்குள்ள நம்ம ஷூரான் அங்க வந்துடுறான். வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு முகத்துல போட்டிருக்க மாஸ்க் கலண்டு விழுந்துருது. அப்பதான் தெரியுது இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு நியன்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜிக்கு தெரிஞ்ச பொண்ணு அவன் கிட்ட வேலைக்கார பொண்ணா அந்த பொண்ணுக்கு இப்போ மீன் ஆத்மா பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு முகம் வெளியே தெரிஞ்சதுமே பறந்து போயிடுறா. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. நேரா உள்ள போய் உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இளவரசி இருக்கால, அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அது யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு என்கிட்ட வேலைக்கார பொண்ணா இருந்த பொண்ணு தான் அப்படின்னு நம்ம யூஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா யூஜியோட அம்மா வேலைக்காரங்க வராங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட வேலை பார்க்கும்போது உங்கள காதல்ல விழுந்துட்டா, உங்க அம்மாக்கு இது தெரிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாது அப்படின்னு வண்டி ஏத்தி அமிச்சாங்க. வேற ஏதாவது வீட்டுக்கு வேலைக்கார பொண்ணா தான் வித்திருப்பாங்க நான் நினைச்சேன். ஆனா கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணா வித்துட்டாங்க. அந்த பொண்ணு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டா. உங்களை வேற அவளால மறக்கவே முடியாம தண்ணியில டக்குன்னு விழுந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா. அப்பதான் அந்த மீன் ஆத்மா அவளை பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்ல நம்ம யூஜிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அம்மா இன்னும் என்னென்ன வேலையை தான் பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு. இங்க இளவரசி வேற பாக்குறா. என் தம்பியை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே யூஜி அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். அண்ணனுக்கு விஷம் வச்ச என்ன லவ் பண்ண பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டு இருக்க, இன்னும் என்னெல்லாமா பண்ண காத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ எல்லாமே ஃபேமஸ் ஆகணும்பா, உனக்கு இந்த பதவி கிடைக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு இது தேவையே கிடையாது அப்படின்னு யூஜி சொல்ல அவங்க அம்மாவே அரைஞ்சிடுறாங்க. நீ நடத்துறதெல்லாம் நடத்துமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூஜி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க போகிய ஷூரான் பாக்குறான். டக்குன்னு அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். நேரா பூனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். எதுக்குடா தூக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம போகி கேட்க, எவ்வளவு தைரியம் தான் அந்த பையன் கூட ஜாலியா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சுத்திட்டு இருப்ப, நான் இங்க இருக்கும்போது நீ எப்படி சுத்தலாம் அப்படின்னு கேட்க, ஏன் நான் சுத்தக்கூடாது அப்படின்னு போகி கேட்கிறா. வேகமா அவளை கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஷூரான், ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவ கையை வேகமா பிடிச்சு அவ கையில ஒரு பூனையில கட்டுற சங்கிலி மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுறான். இதை நீ வந்து உனக்கு ஆபத்துனா அதை எப்படியாவது ஆட்டி எனக்கு சத்தம் கொடு, 10 கிலோமீட்டர் தூரத்துல நான் இருந்தேன்னா உன்னை வந்து காப்பாத்துவேன் புரியுதான்னு சொல்ல, சாருக்கு என் மேல காதல் எதுவும் வந்துருச்சா என்ன அப்படின்னு போகி அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷூரானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பதில் சொல்ல முடியாம வேணும்னே அவன் கழுத்துல போட்டிருக்க மணியை தொட்டுறான். பூனை ஆயிடுறான். ஏன்னா நீ பூனை ஆயிட்டனா உன்னை சும்மா விட்டுருவேனா, உன்னை என்ன பாடுபடுத்துன பாரு அப்படின்னு போகி தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. உடனே நம்ம பூனை ஷூரான் நினைக்கிறான், இந்த பொண்ணு நம்மள லவ் பண்றா போல, தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கால என்ன நேரம் பார்த்தாலும் அப்படின்னு. அடுத்து இங்க நம்ம ஷூரான் நேரா இளவரசி கிட்ட வந்துடுறான். எனக்கு அந்த சிவப்பு முத்தை கொடுங்க, அதை வச்சு சில வேலைகள் இருக்குன்னு சொல்ல, என்னையும் கூட்டு போறதுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சிவப்பு முத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்போ அந்த சிவப்பு முத்தை விற்க போறோம், ஏலத்துல விட போறோம் அப்படின்னு வேணும்னே அறிவிப்பு மாதிரி ஒண்ணு போட்டு கடையில ஒண்ணுல அந்த முத்தை வச்சிடுறாங்க. வெளியே நிறைய காடெல்லாம் கூட இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த மீன் ஆத்மா அங்க வந்துருது. ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் ஒண்ணு கொடுக்குது. வாசல்ல நிக்கிற எல்லா காட்ஸும் மயங்கி விழுந்துடுறாங்க. வேகமா அப்போ ஒரு பொண்ணு உள்ள ஒருத்தி வரா. அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கா. உள்ள போயிட்டு வேகமா அந்த சிவப்பு முத்தை எடுத்துட்டு வெளியே வரும்போது மயங்கி விழுந்த மாதிரி வீரர்கள்லாம் நடிச்சு அந்த பொண்ணை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அப்ப இளவரசி பக்கத்துல வந்து அவன் முகத்தை ஓபன் பண்றா. இது வேற யாரோ அப்படின்னு தெரியுது. உண்மையான மீன் ஆத்மா பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதை இளவரசி பார்த்துட்டா பறந்து போய் பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அங்க நம்ம ஷூரானும் வந்துடுறான். அவனை சும்மா விட முடியாது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம போகிக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இங்க இன்னொரு பக்கமா யூஜி வந்து அந்த மீன் ஆத்மாவை பிடிச்சிடுறான். இந்த பொண்ணு என்ன லவ் பண்ணா, அதுக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த மீன் ஆத்மா அவனையும் தள்ளி விட்டுருது. கரெக்டா அந்த இடத்துக்கு வர ஷூரான் தம்பியை காப்பாத்துறான். அதுக்குள்ள இந்த மீன் ஆத்மா பார்த்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ண, நீ பத்திரமா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி கிட்ட சொல்லிட்டு ஷூரான் உள்ள ஓடிடுறான் காட்டுக்குள்ள. அசிஸ்டன்ட் வேற ஷூரான் போன பாதையில நம்ம போகியை விட மாட்டேங்கிறான்.
ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஷூரான் உள்ள போறவனுக்கு அந்த மீன் ஆத்மா மறுபடியும் ஒரு மியூசிக் போட ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் போட்டதுமே ஷூரானுக்கு ஏதோ பழைய ஞாபகம் வருது. இவன் குட்டி பூனையா இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அவன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்து காப்பாத்தி கூடவே கொஞ்சிட்டு செல்லமா வச்சிருந்திருக்கா. அந்த சின்ன பொண்ணு முகத்துக்கு நேரம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கா. இங்க இந்த நேரம் அப்படியே அவன் மயங்கி அது பின்னாடியே போயிட்டு நீ எங்க இருக்கன்னு ஷூரான் கேட்டுட்டு இருக்க. இன்னொரு தடவை போகி பாக்குறா. இவன் அடங்க மாட்டான் அப்படின்னு அசிஸ்டன்ட் தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அவளும் உள்ள வந்துடுறா. காதுல எடுத்து பஞ்ச வச்சுட்டு இந்த மியூசிக் கேட்டாதான் நம்ம மயங்குவோம் அப்படின்னு உள்ள வந்துட்டு கையில அந்த நீல முத்து இருக்கே அதை எடுத்து கர்ச்சிஃப்ல சுத்தி வச்சுட்டு அந்த வெளிச்சத்திலே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ட்ரை பண்ணிருக்கா. கரெக்டா அங்க நம்ம ஷூரான் இப்படி போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்கா. அங்க அந்த மீன் ஆத்மா வந்துருது. வேகமா அவகிட்ட இருந்து அந்த நீல முத்தை எடுத்துட்டு அதை கையில தொட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ண அந்த முத்தை அதால தொடவே முடியல. கீழே போட்டு அது பயந்துட்டு இருக்க. இங்க ஷூரான் எந்திரிடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி கத்துறா. ஆனா அதுக்குள்ள மீன் ஆத்மா பறந்து தாக்குறதுக்கு வருது. ஷூரானை காப்பாத்தணுமே தள்ளி விட்டுறா. ஆனா போகிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இவளுக்கு அடிபட்டதோட வலி நம்ம ஷூரானுக்கும் பயங்கரமா தெரியுது. இப்ப எல்லாமே விவரம் தெரிஞ்சு கண்ணை முழிச்சு பாக்குறான். அந்த நீல முத்துல இருந்து பவர் எடுத்துட்டு ஒட்டு மொத்தமா அங்க சுத்தி இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் அழிச்சிடுறான். அவன்கிட்ட அடி வாங்கிட்டு இந்த மீனாத்மா ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கு. அசிஸ்டன்ட் உள்ள வந்துடுறான். அதுக்குள்ள நம்ம ஷூரான் போகியை தூக்கிட்டு அந்த மீனாத்மா அடிபட்டிருக்கு. இப்ப அதை நம்ம அடக்க முடியும், சீக்கிரமா அதை எடுத்துக்கோ, நீல முத்து கீழே இருக்கு அதையும் எடுத்துக்கோ அப்படின்னு அங்க நம்ம போகியை தூக்கிட்டு போயிட அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம யூஜி வந்துடுறான். அந்த பொண்ணை தூக்கி பாக்குறான். அப்போ மீனாத்மா வெளியே போயிட்டு அந்த பொண்ணோட உண்மையான ஆத்மா மட்டும் உள்ள இருக்கு. உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த உயிரே விட ட்ரை பண்ணேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் கொடுக்கலனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே மறைஞ்சு போயிடுறா. அந்த மீனாத்மாவோட ஆத்மா மறுபடியும் அந்த முத்துக்குள்ள போயிடுது. அந்த முத்து பத்திரமா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுது. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. போகிய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஷூரான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த அங்கிள் செக் பண்றாரு. இப்ப அவ கோமால இருக்கா, நல்ல வேலையா போய் நீ காப்பாத்திட்ட அப்படிங்கறதால மருந்தும் சரியா கொடுத்துட்டனால இந்த பொண்ணோட உயிர் தப்பிச்சிருச்சு, இல்லனா பெரிய ஆபத்து வந்திருக்கும்னு சொல்ல தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இளவரசன் இப்ப நல்லபடியா எந்திரிச்சிடுறான். இளவரசி என்னால பக்கத்துல வந்துட்டு என்னாலதான் அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல யூஜி ஒரு பக்கம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அசிஸ்டன்ட்க்கு நம்ம ஷூரான் சிக்னல் காட்டுறான். அசிஸ்டன்ட் எல்லாரும் கிளம்பி போங்க, நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிச்சிடுறான். நம்ம போகிட்ட பக்கத்துல ஷூரான் போயிட்டு என்ன காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சுடுதண்ணி போட்டு வா, அவ கையெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊதி ஊதி சூடு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து பூனையா மாதிரி எப்பவுமே போகியை விட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம ஷூரான் அமைதியா பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். போகிக்கு மருந்து கொடுக்கணும், ஆனா அவன் மருந்து அவ வாய்க்குள்ளேயே போக மாட்டேங்குது. ஷூரான் பாக்குறான். அந்த மருந்தெல்லாம் டக்குன்னு அவன் வாய்க்குள்ள ஏத்திட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மருந்தா கொடுத்து அவளை குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நாளுங்க ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம போகி எந்திரிச்சிடுறா. எத்தனை நாளுக்கு அப்புறம் எந்திரிக்கிறோம்னு தெரியல. இந்த பயபுல நம்ம பக்கத்துல இருந்து பக்காவா நம்மள பாத்துட்டு இருக்கான். அவ்வளவு பாசமா நம்ம மேல அப்படின்னு அவனையே பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஷூரான் கண்ணு முழிச்சிடுறான். போகி மறுபடியும் படுத்துட்டு தூங்குற மாதிரி ட்ரை பண்றா. நம்ம ஷூரான் பாக்குறான். எப்பதான் எந்திரிக்க போற, போதும் எந்திரிச்சு தொலை, ஃபீவரும் போயிடுச்சு, இன்னும் தான் எத்தனை நாள் தான் நீ படுத்திருக்க போறியோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஏன் சார் என்ன பயங்கரமா மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு போகி எந்திரிச்சிடுறா. வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ ஃபீவர் தான் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரான் திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மருந்தை குடிக்க போறியா இல்லையா அப்படின்னு. மருந்தை குடிக்க மாட்டேன், கசக்குது அப்படின்னு நம்ம போகி ஓவரா சீன் போடுறா. நம்ம ஷூரான் மறுபடியும் அதே மாதிரி மருந்தை குடிச்சிட்டு இவளுக்கு ஊட்டி விட்டுற. நம்ம போகி ஷாக் ஆயிடுறா. டே என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆமா இந்த தடவை மட்டும் இல்ல, இதுக்கு மேல எப்பெல்லாம் உனக்கு உடம்பு முடியாம போகுதோ அப்பெல்லாம் இதே மாதிரி தான் மருந்து கொடுப்பேன், மருந்து இப்படி குடிக்க கூடாது அப்படின்னா உடம்பு நீ நல்லபடியா பாத்துக்கணும் புரியுதா அப்படின்னு போகியவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். போகி உடனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அடுத்து நம்ம போகி, யூஜி, ஷூரான் அப்புறம் இளவரசி இளவரசி 5 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அமைதி உடன்படிக்கையில எல்லாரும் கையெழுத்தும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்த ட்ரிப் நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, நாங்க திருப்பி ஊருக்கு போலான்னு இருக்கோம் இளவரசி சொல்லிட்டு உனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம போகி கிட்ட அந்த சிவப்பு முத்தை கொடுத்துட்டு இந்த முத்தை கண்டுபிடிச்சா உங்க அண்ணனை நீ கண்டுபிடிக்கலாமாமே, எனக்கு அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு முத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம போகிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தேங்க்ஸ் எனக்கு இதை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பியா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தல்ல இந்த முத்து கிடைக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம ஷூரான் கேட்க முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படின்னு போகி சொல்றா. இவங்க 2 பேரும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்கத பக்கத்துல உட்காந்துட்டு யூஜி பார்த்துட்டே இருக்கான். அந்த முத்துக்குள்ள பார்த்தா அந்த மீன் நெளிஞ்சிட்டு இருக்கு. ஹை கூட நான் பார்த்து தரேன் அப்படின்னு இளவரசன் கேட்க இளவரசி ஓங்கி அடிக்கிறா. போதும் நீ பட்டத்தனா போதாதா, இதுக்கு மேலே ஆபத்தை வாங்கிக்காத அப்படின்னு. சும்மா பார்க்க தானே கேட்டேன், அதுக்கு போய் அடிச்சுட்டே இருக்கீங்க. இதே மாதிரி நான் ஒரு முத்தை பார்த்திருக்கேன், அதுல வேற ஒரு உயிரினம் இருந்ததுன்னு சொல்ல அது என்ன கலர்ல இருந்தது அப்படின்னு நம்ம போகி கேட்க ஆரம்பிக்கிறா. ஏன் உனக்கு அந்த முத்தும் வேணுமா, அதை நான் ஒரு தடவை தலைநகரத்துல பார்த்தேன், அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல தலைநகரமா, அப்ப நான் அடுத்து தலைநகரத்துக்கு தான் போகணும் போல அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு இருக்கா. இளவரசி பாக்குறா. நாங்க அங்கதான் போறோம், நீங்களும் வரீங்கன்னா எங்க கூடயே வாங்க, நம்ம கிளம்பி பத்திரமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு இங்க மியூசிக் வாசிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க, பாட்டு கேக்குறீங்களா அப்படின்னு கேட்க இளவரசன் பாக்குறான். போதும்டா, போன தடவை அந்த கிளப்ல போய் பாட்டு கேட்கிறேன், நான் பட்ட கஷ்டம்லாம் போதும்,
இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூஜி எனக்கு பொம்மை செஞ்சான்ல வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, அவன் செஞ்ச பொம்மையும் போகி செஞ்ச பொம்மையும் இவனே கேட்டு வாங்கிட்டு இருக்கான். போகி பண்ண பொம்மை கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கு, ஆனாலும் அது கியூட்டா இருக்கே அப்படின்னு சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். போகியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அப்ப கரெக்டா அவனோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. தலைநகரத்துக்கு நீங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, நான் உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணேன், உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே பண்ணேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்ல, சரிம்மா ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு யூஜி சொல்லிட்டு இருக்கான். அங்கிருந்து திரும்பி போகும்போது, தம்பி எப்பயாவது உனக்கு சண்டை போகணும்னா போட்டு தாண்டா ஆகணும், அடங்கி அடங்கி போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்ம ஷூரான் நேரம் அங்க அக்காவை பக்கத்துக்கு போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான், சீக்கிரமா நாங்க எல்லா முத்தையும் கண்டுபிடிக்க போறோம் போல, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா நான் மறுபடியும் என்னோட பிளானட்டுக்கே கிளம்பி போயிடுவேன், அக்கா உன்னையும் கூட்டு போறேன்னு சொல்ல, அந்த அக்கா எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு அதுக்குள்ள ரெண்டாவது முத்தும் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ நீங்க வேணும்னே முத்த சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்காக வேலை பார்க்குற மாதிரி தெரியல, இதுல கண்டிப்பா ஏதோ சந்தேகப்படுற மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்ல, அக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது, ஆனா முத்த கண்டுபிடிக்கிறதா என்னோட ஒரே வேலை, கண்டுபிடிச்சு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல, போகி கூட இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்க மாதிரி எனக்கு தோணுது, சரி பாத்துக்கலாம் போ அப்படின்னு அந்த அக்கா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷூரான் மறுபடியும் அவன் இடத்துக்கே வந்துடுறான். இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலையை குழப்பிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னவோ நமக்கு போகி ஞாபகமாவே வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அப்படின்னு தூங்கி போயிடுறான். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கிறான். முழிச்சிட்டு நம்ம அழகுக்கு எந்த பாதிப்பும் வரலையே அப்படின்னு கண்ணாடியில போய் பார்க்க அவன் முகத்துல ஒரு பிம்பிள் வந்துருச்சான். ஏன் முகத்துல ஒரு பிம்பிளா அப்படின்னு கத்திட்டு கீழே உட்காந்துக்கிறான். போகி வரா, இவன் விசிறிய ரொம்ப க்ளோஸா மூஞ்சுக்கு நேரா வச்சுட்டு விசிறத பாக்குறா. எதுக்கு இப்ப விசிறிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம போகி கேட்க, வேர்க்குது அப்படின்னு நம்ம ஷூரான் ரொம்ப அப்படியே வீராப்பா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, முகத்துல பிம்பிள் வந்துருச்சா, அதுக்காக தான் அப்படி வச்சு விசிறிக்கிட்டே இருக்கியா, இவ்வளவு அழகான முகத்துல இப்படி ஒரு பிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி பக்கத்துல வந்துட்டு இருக்க. நம்ம போகி இவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா ஏதோ ரொமான்டிக்கா பாக்குற மாதிரி நம்ம ஷூரானுக்கு தெரியுது. அவ ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கதால இதயம் படபடன்னு துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் உனக்கு என்னது கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம போகி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சரி வரதான் வர ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷூரான் வாயை பக்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்க. வழக்கம் போல ஒரு புதினா எடுத்து அவன் வாயில வச்சுட்டு, இப்போ என்ன இந்த பரு போறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணுமா, அதுக்கு ஏதாவது மருந்து செஞ்சு தரவா அப்படின்னு நம்ம போகி கேட்டுட்டு இருக்கா. நீ அடங்கவே மாட்டல அப்படின்னு நம்ம திட்டுற மாதிரி க்ளோஸ் அப்ல வர அப்பன்னு பார்த்து அசிஸ்டன்ட் உள்ள வந்துடுறான். நான் உள்ளேயே வரல, எதையுமே பார்க்கல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். என் விசிறி எனக்கு குடுறி அப்படின்னு மறுபடியும் நம்ம ஷூரான் கேட்க ஆரம்பிக்க, கொடுக்க முடியாது போடா அப்படின்னு போகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மருந்து ஏதாவது ரெடி பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷூரான் முகத்துல போட்டுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ போகி வேலைக்கார பொண்ணு, பர்சனல் வேலைக்கார பொண்ணு ஒரே ஒருத்தி அங்க இருக்கதால ரொம்ப சீன் போடுறா அப்படின்னு ஷூரான் நினைச்சிட்டு, எனக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வான்னு சொல்ல, ஆமா போகியும் நம்ம ஊருக்கு போறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு மார்க்கெட் போயிருக்காங்க, அதனால இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க நம்ம ஷூரான் எந்திரிச்சு நின்னா கூட போதும், அந்த பொண்ணு வந்து கோட்டை மாட்டி விட்டுறா. சாப்பாடு பக்காவா ரெடி பண்றது அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறா. முகத்துல இருக்க பிம்பிள் போறதுக்குலாம் கிரீம் எடுத்துட்டு வந்து தரா. இப்படி ஒவ்வொன்றை செஞ்சுட்டு இருக்கா. ஓ வேலைக்கார பொண்ணுனா இப்படிதான் இருக்கணுமா, இத்தனை நாள் போகி என் கூட இருந்துட்டு என்ன ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு ஷூரான் கண்டுபிடிக்கிறான். இங்க போகி மார்க்கெட் போயிருக்கவ லிஸ்ட் ஓபன் பண்றா. லிஸ்ட் ஒரு பெரிய ஊருக்கே போயிட்டு இருக்கு. என்னடா இது இத்தனை கேட்டிருக்கா, இதுல கதை புக்கு வேற சாருக்கு வேணுமா, பட்டர்ஃப்ளை லவ்வர்ஸா, ஆலையும் மூஞ்சையும் பாரு, அதை வேற வாங்கறதுக்கு போனோம் அப்படின்னு நம்ம போகி கிளம்பிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷூரான் நின்னுட்டு கல்ல விட்டு பானையெல்லாம் உடைக்கிற மாதிரி ஜாலியா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். 2 தடவை விட்டுமே 2 தடவை தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. ஆனா வேலைக்கார பொண்ணு கிட்டத்தட்ட உடைச்சிட்டீங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அசிஸ்டன்ட் பையன் பாக்குறான். நம்ம போகி அந்த உண்மையா மூஞ்சுக்கு நேரா சொல்லிருப்பா. இந்த பொண்ணு ஏதோ ரோபோ மாதிரி அவ பிளான் பண்ணதெல்லாம் அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல, நீ உன் வாயை மூடுறா அப்படின்னு நம்ம ஷூரான் அந்த வேலைக்கார பையனை திட்டிக்கிட்டு இருக்கான். இங்க போகி ஷாப்பிங் போயிருக்கா. அதே ஏரியாலேயே இளவரசியும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஷாப் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கா. இங்க அழகழகான மேக்கப் பொருள்லாம் கிடைக்கும் இளவரசியோட வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது போகியே இளவரசி பாத்துடுறா. ஹே என்னது இது, என்னெல்லாம் வாங்கிட்டு போறேன்னு சொல்லு, இதெல்லாம் உன ஷூரான் தானே வாங்க சொன்னாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரியே நான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேனான்னு பாக்குறேன் இளவரசி சொல்லிட்டு இருக்க. போகி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம போய் உட்காந்து எங்கேயாவது சாப்பிட போலாமா அப்படின்னு வேற போகி கேட்கிறா. இங்க நம்ம ஷூரான் அங்க மிலிட்டரி எல்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் கூட கூட்டு போறதுக்கு ஆளுங்களெல்லாம் செலக்ட் பண்ணும்ல, அதுக்காக இவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. இங்க இளவரசி நம்ம ஷூரான் மைண்ட் வர சொன்ன புக்கெல்லாம் கூட பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு இரும்பு நெஞ்சத்து கூட இப்படி காதல் மனசு கூட இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே வழி ஆரம்பிக்க, இதை இப்படி கூட பாசிட்டிவா பார்க்கலாமா, இந்த பொண்ணு சரியான இளிச்சவாயா இருப்பா போல அப்படின்னு போகி நினைக்கிறா. இங்க நம்ம ஷூரான் அங்க இருக்கிற வீக்கான ஆளுங்களெல்லாம் ஒவ்வொருத்தங்களையா கழிச்சு கட்டிட்டு இருக்கான். நீ சரிப்பட மாட்ட, நீ சரிப்பட மாட்ட அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு பையன் நம்ம ஷூரான் கிட்ட சண்டைக்கு வரும்போது லைட்டா ஷூரானோட ஒரு 2 முடி மட்டும் உடஞ்சு கீழே விழுந்துருது. உடனே நம்ம ஷூரான் அந்த பையனை அடிச்சு தள்ளிட்டு, பாத்தீங்களா முடி இருக்கிறது எவ்வளவு ஆபத்து, இந்த தாக்க வந்தாலும் அந்த பையனுக்கு போயிட்டு முடியை ஷேவ் பண்ணிருங்க, அப்பதான் முடியே இல்லாம ஆபத்து இல்லாம அவன் ஜாலியா இருப்பான் அப்படின்னு பழிக்கு பழி வாங்கிட்டு இருக்கான். இங்க இளவரசி இன்னமும் நம்ம ஷூரானை பத்தி பெருமையா பேசிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த அக்கா கொண்டு வந்து மீனெல்லாம் சர்வ் பண்றாங்க. அப்போ நம்ம ஷூரான் கிட்ட அசிஸ்டன்ட் வந்துடுறான். போதும் நீங்க ஆளுங்களை செலக்ட் பண்ணுது, போகியே நீங்க தான் அங்கிட்ட அனுப்பு இங்கிட்ட அனுப்புன்னு சொல்லி நான் மார்க்கெட்டுக்கு அனுப்புனேன், ஆனா கொஞ்ச நேரம் தான் ஆகுது,
அதுக்குள்ள இவ்ளோ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க பயங்கரமா காதல்ல விழுந்துட்டீங்கன்னு சொல்ல நான் ஒன்னும் காதல்ல விழல. ஒழுங்கு மரியாதையா அந்த கிரவுண்ட சுத்தி 50 தடவை ஓடிட்டு வா, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல நான் போய் ஓடிட்டு வரேன். அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க இளவரசன் இளவரசி 2 பேருமே அங்க நம்ம ஷூரானோட அப்பா கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யூஜி வேகமா அண்ணன் கிட்ட வந்து அண்ணா நான் உன் கூட வண்டியில வரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என் மூஞ்சில முழிக்காம போ அப்படின்னு நம்ம ஷூரான் கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா போகி அந்த பக்கமா வரா. யூஜியும் அங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல யூஜி பாக்குறான் அண்ணனுக்கு யார் மூஞ்சிலையும் முழிக்க பிடிக்கலையா, நம்ம எல்லாம் ஒரே வண்டியில போலாம் அப்படின்னு நம்ம போகியை கூப்பிட அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஷூரானுக்கு வேற வழியே தெரியல. இப்ப எந்த வண்டியில யூஜி கூப்பிட்டானோ அந்த வண்டியில ஏறிக்கிறான். ஒரே வண்டியில நம்ம போகியை கரெக்ட் பண்றதுக்காக யூஜி ஒரு பக்கமும் ஷூரான் ஒரு பக்கமும் ஏறிக்க, ஷூரானை கரெக்ட் பண்றதுக்காக அதே வண்டியில இளவரசியும் ஏறிட்டு இருக்கா. ஒரு வண்டியில 4 பேர் உட்காந்துட்டு போறாங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி குளிருது இல்ல, அதனால 4 பேர் உட்காந்துருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு ஆளுக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் பயங்கரமா வேர்த்துட்டு இருக்கு. இங்க இளவரசன் யார் தொலையும் இல்லாம கால் மேல கால் போட்டு ஜாலியா அப்பாடா உடம்பு சரியா போனதுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியே நம்ம போகியை எட்டி பார்க்குற ஒரு அழகான நதி ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருதுன்னு யூஜி சொல்ல, கவிதை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம போகி மனசெல்லாம் குழந்து போயிடுது அவளுக்கு. நான் ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு நம்ம ஷூரான் கன்றாவதியா ஒரு கவிதையை ஒன்று சொல்ல ஆரம்பிக்க, போகிக்கு வண்டி குலுங்குறதுல வாமிட் வர மாதிரி இருக்கு. ஏண்டி அவன் சொன்னா உனக்கு வந்து மனசு குளிர்ந்து போது, நான் சொன்னா வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம திட்டிக்கிட்டே வண்டியை நிறுத்துங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. போகிக்கு ஒரு மாதிரி கொமட்டலா இருக்குன்னு தெரிஞ்சதும் போதும் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஷூரான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வண்டியை நிறுத்த சொல்லியிருந்தான். இந்த எபிசோட்ல ஆளுக்கு கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல. அப்ப இந்த நேரம் பார்த்து நம்ம போகி கிட்ட வேகமா யூஜி வந்து அவளை பத்தி ஒரு வரைஞ்ச ஓவியம் ஒண்ணு கொடுக்க, ஹை நம்ம 2 பேரும் இருக்கோம், இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம போகி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் தான் நான் வரைஞ்சேன் அப்படின்னு அவகிட்ட வலிஞ்சு யூஜி பேசிட்டு இருக்க. இது தூரமா இருந்து பாக்குற நம்ம ஷூரானுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எதுக்கு அவங்க கூட போய்கிட்டு நம்ம வண்டியில தனியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணும் இளவரசனும் ஜாலியா ஒரு வண்டியில உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. கதவை தட்டி 2 பேரையும் கீழே இறக்கி விடுறான். நேரா அவன் உள்ள போய் உட்காந்துக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து மெயினா டிராவல் பண்ணிட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்து இறங்கிக்கிட்டு இருக்க, இந்த இளவரசி இருக்காலே அவளுக்கு நம்ம ஷூரான் மேலதான் ஒரு பெரிய கண்ணு இருந்துட்டு இருக்கு. என்ன இப்பதான் வரீங்க, அது மட்டும் இல்லாம ஏன் வண்டியை மாத்திக்கிட்டீங்கன்னு கேட்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரான் வேகமா உள்ள போயிடுறான். உள்ள போய் அவன் கோவமா உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க அசிஸ்டன்ட் பையன் வந்துடுறான். நீங்க இப்ப பாரு ரொம்ப தடாலடியான ஸ்டெப்பையே ட்ரை பண்றீங்க, அதனால தான் உங்களுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. சூப்பர் ஐடியா இருக்கு, நிறைய காதல் புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், இது ஒவ்வொன்றையும் உட்காந்து அமைதியா படிங்க, அதுக்குள்ள இருந்து காதல உள்ள வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, காதல் இன்னுமா எனக்கு வர வேண்டி இருக்கு அப்படின்னு அமைதியா உட்காந்து நம்ம ஷூரான் சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறான். ஷூரான் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அசிஸ்டன்ட் வெளியே நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த இடம் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சி இருந்தது, அத்தனையும் பிடிச்சிட்டு வாளியில அடைச்சு வச்சிட்டு இருக்கேன், நீங்க அவகிட்ட போய் பேசும்போது பட்டாம்பூச்சி எல்லாம் ஓபன் பண்ணிடுறேன், அவ்வளவுதான் இந்த இடம் இன்னும் ரொமான்டிக்கா மாறிடும், எப்படி ஐடியா பண்ணிருக்கேன் பாத்தீங்கல்ல அப்படின்னு கேட்க, பிரமாதமான ஐடியா பண்ணிருக்கேன், நானும் சூப்பரா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இந்த காதல அடுத்த கட்டத்து கூட்டு போறேன் பாரு, ஆனா என் தம்பி யூஜி மறுபடியும் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம ஷூரான் திட்ட ஆரம்பிக்க, கண்ணாடி எடுத்து நம்ம அசிஸ்டன்ட் இங்க பாருங்க, உங்க தம்பி மூஞ்ச பாருங்க, உங்களை பாருங்க, உங்களை மிஞ்சிக்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க, உடனே ஷூரான் பாக்குறான், ஆமாண்டா கரெக்ட், என்ன மிஞ்சிக்க யாரும் இல்லதான், நான் கிளம்புறேன், சீக்கிரமா உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்ப யூஜி உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து சரி ஷூரானை பார்த்து நம்ம எல்லா பட்டர்ஃப்ளையும் திறந்து விடலாம் அசிஸ்டன்ட் ஓபன் பண்ணி விட, ஆனா அந்த யூஜி நல்ல ஒரு வாசனை பவுச் எல்லாம் போட்டிருக்காங்கிறதால எல்லா பட்டர்ஃப்ளையும் அவனை பார்த்து போயிடுது. இதெல்லாம் போகி வெளியே வர பாத்துட்டா, இன்னும் பட்டர்ஃப்ளை எல்லாம் அவனை பார்த்து பறக்க ஆரம்பிக்குது, மியூசிக் வேற சூப்பரா இருக்கே அப்படின்னு மெய் மறந்து போக ஆரம்பிக்கிறா. என்ன பட்டர்ஃப்ளை எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு, நல்ல பெர்ஃப்யூம் போட்டிருக்காரு போல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க, உன்னை நம்மள பாரு அப்படின்னு நம்ம ஷூரான் திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள போகி உள்ள போயிட்டு யூஜி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்னது இது ரொம்ப சூப்பரா வாசிக்கிற, இவ்வளவு அழகா நீ வாசிப்பன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நான் சும்மா நல்லா பிராக்டிஸ் பண்ணலாமேன்னு பண்ணேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கான். டிஸ்டர்பா, இவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் மயங்குறத விடு, பட்டாம்பூச்சியை மயங்கி உன்கிட்ட வந்துருச்சு பாத்தியா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தொட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, நான் தொட்டு பார்க்கவா அப்படின்னு நம்ம போகி கேக்குறா. உனக்கு இல்லாத அதை தொட்டு பாரு அப்படின்னு நம்ம யூஜி சொல்லிட்டு அவளை தொட்டு பார்க்க வச்சுட்டு இருக்கான். பக்கத்துலயே வந்து ஒரு ஷாப்பு கூட இருக்கு, அந்த ஷாப்புக்கு போனா சூப்பரா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கலாம், நான் உன்னை கூட்டிட்டு போகவா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு நம்ம போகி சொல்லிடுறா. கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து இளவரசி பின்னாடி வந்து நம்ம ஷூரானை தட்டிட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம இளவரசி முன்னாடி கேஷுவலா நம்ம ஷூரான் வந்துட்டு இருக்கான். என்ன 2 பேரும் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப இளவரசி ரொம்ப நல்லா வாசிச்சீங்க யூஜி அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம யூஜியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தளபதியை கூடி நாளைக்கு வெளியே போலான்னு இருக்கேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு இளவரசி கேட்கிறா. இல்ல அதெல்லாம் இல்ல, நாளைக்கு நாங்க 2 பேரும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போலான்னு இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என் கூட வரீங்களா தளபதி அப்படின்னு நம்ம ஷூரானை பார்த்து இளவரசி கேட்க, இருக்கிற கோவத்துல கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூரானும் வாக்கு கொடுத்துடுறான். ஆனா உள்ள போறவனுக்கு இளவரசி கூட நான் எதுக்கு போய் டைமை வேஸ்ட் பண்ணணும், நான் என் போகி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லா
புக்கையும் படிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்க. இதுல இன்னொரு புக் இருக்கு பாருங்க, மேக்கப் புக், அதை படிச்சீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் இருக்கானே அவனுக்கு மேஜிக் மூலமா ஷூரான் அவனோட வேஷத்தை போட்டு விட்டுட்டு ஷூரான் அவனுக்கு அவன் தம்பி வேஷத்தை யூஜி வேஷத்தை போட்டுக்கிறான். இனிமே நான் தான் நீ, புரியுதா? இந்த முகத்துல சோகமே இருக்க கூடாது, எப்பவுமே கெத்து குறையாம இருக்கணும். என் முகத்துல சோகம் இருக்கிறத எனக்கே பார்க்க பிடிக்கல அப்படின்னு யூஜி உருவத்துல இருக்கிற ஷூரான் சொல்லிட்டு இருக்க. ஓ, அதை வேற நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து வெளியே கிளம்புறான் அசிஸ்டன்ட். இங்க போகி வெளியே நின்னுக்கிட்டு இருக்கா. நம்ம ஷூரான் யூஜியோட உருவத்துல வா கடைக்கு போலான்னு சொன்னல, போலாம் வா அப்படின்னு சொல்ல என்ன ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போகியும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க நம்ம அசிஸ்டன்ட் ஷூரானோட உருவத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த உடம்புல இருக்கிறது எவ்வளவு கெத்தா இருக்கு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து இளவரசி உள்ள வந்துடுறா. வாங்க வாங்க நம்ம பிளான் பண்ண மாதிரி கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு முடியல, அப்புறம் போலாம் இளவரசி அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. உடம்பு முடியலையா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்துல தான் இருக்காரு, அவரை கூட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேகமா ஒருத்தன் டாக்டருங்கிற பேர்ல வரான். பார்த்தா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்ல. மார்ச்சுவரியில எல்லா டெட் பாடிஸையும் கூறு போடுற மாதிரி வெறும் ஆயுதமா வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட்க்கு பயமா போயிடுது. இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுக்குள்ள உடம்பு சரியா போன மாதிரி இருக்கு, வா நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு அங்கிருந்து வர வழியே இல்லாம ஷூரானோட பாடியில இருந்துட்டு அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷூரான் ஆக்ட் பண்ணிட்டு போகி கூட இங்க போலாம் அங்க போலாம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். பயங்கர ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. ஆனாலும் நம்ம போகிக்கு டவுட்டா இருக்கு. பாக்குறதுக்கு என்னமோ யூஜி மாதிரி இருந்தாலும் பிஹேவியர்லாம் ஷூரான் மாதிரி இருக்கு. அவனை பத்தியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அங்க கேம்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஷூரான் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண தெரியாதமாவே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஷூரானா இருக்கும்போது அவ்வளோ கெத்தா இருந்தே இந்த போகிக்கு நம்மள பிடிக்கல. அப்பாவி மாதிரி ஒரு பையனா இருந்தா தான் அவளுக்கு பிடிக்கும் போல அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எனக்கு இது எரிய கூட தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம போகி பாக்குறா. அவ்வளவுதான் இளவரசி, நான் எரிய கத்து கொடுக்குறேன், கொஞ்சம் பின்னாடி கையை தூக்கி நல்லா எரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கிற பொண்ணு உடம்பு மேல அது பட்டுதான். ஏண்டா பின்னாடி இந்த குச்சியை விட்டு என்னைய டச் பண்ண பாக்குறியா அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்க வேகமா நம்ம ஷூரானை கூட்டிட்டு போகி அங்க இருந்து ஓடி வரா. யூஜியோட உருவத்துல இருந்தாலும் நம்ம ஷூரானுக்கு செம்ம குஷியா இருக்கு. ஏன் ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அசிஸ்டன்டும் இளவரசியும் வந்துடுறாங்க. ஷூரான் பாக்குறான், இங்க வாடா அப்படின்னு தர இழுத்துட்டு போயிட்டு எதுக்கடா இங்க வந்த அப்படின்னு கேட்க, இல்லங்க கசாப்பு கடைக்கார மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்துட்டாங்க, அது டாக்டருங்கிற பேர்ல, அதான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, சரி பரவாயில்ல இருந்து தொலை அப்படின்னு நம்ம ஷூரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இளவரசி பாக்குறா, நானும் ரொம்ப நாளா அவங்கள பாத்துட்டு இருக்கேன், அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இன்னைக்குதான் இவ்வளவு பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம போகிக்கு டவுட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்டா இங்க நம்ம யூஜியை காட்டுறாங்க. பைபிள்ல பாவம் அவனுக்கு வயிறு பயங்கரமா கலக்கிறதுக்கு மருந்து கலந்து கொடுத்துட்டு பாத்ரூம்லயே கூடி இருந்துட்டு இருக்கான். நம்ம யூஜி மட்டும் இல்ல, அவன் அசிஸ்டன்ட்டும் மாறி மாறி பாத்ரூம் போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம போகி கண்டுபிடிச்சிட்டா, ஃப்ராடு பைய ஷூரான் தான் ஏதோ பண்றான் அப்படின்னு. கையில ஒரு பள்ளியை எடுத்துட்டு போயிட்டு அங்க யூஜி உருவத்துக்குள்ள இருக்க நம்ம ஷூரான் கிட்ட, இங்க பாருங்களேன் பள்ளி அப்படின்னு காட்ட, யூஜி உருவத்துல இருக்க ஷூரான் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். தள்ளி கொண்டு போ அப்படின்னு. பக்கத்துல இருக்க நம்ம அசிஸ்டன்ட் இருக்கானே, ஏங்க அவரை பயமுறுத்துறீங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் தள்ளி நிறுத்துறான். என்னடா இது, ஷூரான் வந்து அசையாம நிக்கிறான், யூஜி பயப்படுறான், அப்ப கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணதான் நடந்திருக்கும் போல, என்ன திருட்டுத்தனமான வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு, வாங்க இளவரசி நம்ம முன்னாடி போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து அவ கூட்டு போயிடுறா. தனியா போலான்னு பார்த்தா எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஷூரானுக்கு வருத்தமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க கடைக்குள்ள வராங்க. யூஜி உருவத்துல இருக்க ஷூரானை பார்த்து, நீங்க தான் நல்லா வாசிப்பீங்களே யூஜி, கொஞ்சம் எல்லாருக்கும் வாசிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஷூரான் போய் உட்கார்றான். என்ன பண்றது அப்படின்னு தட்டு மாதிரி 2 தடவை இப்படியும் அப்படின்னு தட்டிட்டு கொஞ்ச நேரத்துல பியூட்டிஃபுல்லா வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் ஒரு தடவை கேட்டா அப்படியே ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் வாசிப்பேங்கிறது கூட இவளுக்கு தெரியாது போல, நல்லா ஏமாந்துட்டா, இப்ப மயங்கி வாயை பொளந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு நம்ம ஷூரான் மனசுக்குள்ள யோசிக்கிறான். அங்க இருந்து நம்ம ஷூரான் எல்லாரும் 4 பேருமா சேர்ந்து வெளியே வராங்க. வெளியே பொண்ணுங்களா நின்னுட்டு நம்ம ஷூரானை பார்த்து யூஜி நினைச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்குலாம் நம்ம யூஜியை ரொம்ப பிடிக்கும் போல. அழகுல மயங்கி போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஹாய் சொல்லிட்டு போக நம்ம போகி பாக்குறா. என்ன தளபதி அப்படின்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட பார்த்து அந்த பசங்க கிட்ட பொண்ணுங்களா வளைஞ்சிட்டு போறாங்க. இதோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் மாதிரியில இருக்கு, வேகமா அவனுக்கு ஒரு அறை கொடுங்க அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம நம்ம அசிஸ்டன்ட் பாக்குறான். யூஜி உடம்புக்குள்ள இருக்கிற ஷூரான ஓங்கி ஒரு அறை விட்டுறான். அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிட்டு அசிஸ்டன்ட் மண்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஷூரான் சுத்தி அடிக்கிறான். ஏண்டா அவதான் அடிக்க சொன்னா அப்படின்னா அதான் சாக்கு, நல்லா பயங்கரமா அடிப்பியா அப்படின்னு கேட்க, நான் என்னங்க பண்றது, அந்த பொண்ணுக்கு இது மாதிரி பிடிக்கல போல, ரொம்ப பொண்ணுங்களுக்கு பிடிச்சது தெரியுமா, பூக்கள் தான், பூக்களை கொடுத்து விடுங்கன்னு சொல்ல, அப்படியா சொல்ற அப்படின்னு நம்ம ஷூரான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம யூஜி கிட்ட அசிஸ்டன்ட் வரான். நமக்கு வேணும்னே நம்ம சாப்பாட்டுல யாரோ வயிறை கலக்கிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல யூஜிக்கு புரிஞ்சிருது, அண்ணன் வர ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாரு, ஏன் இப்படி பண்றாருங்கிறத நானும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம போகி ஒரு ரூம்குள்ள வந்து பார்த்தா அந்த ரூமே இருட்டா இருக்கு. அங்கங்க லைட்டா சின்ன விளக்கு ஏத்திட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஷூரான் பூக்களாலேயே அலங்காரம் பண்ணிட்டு பூக்களாலேயே ஒரு ஹார்ட் ஒன்ன போட்டுட்டு அதுக்குள்ள நின்னுட்டு இருக்கான். நம்ம போகி வரதை பார்த்துட்டு டான்ஸ் வேற ஆடிட்டு இருக்கான். வந்துட்டு அவளுக்கு ஒரு பூ எடுத்து கிஃப்டா கொடுத்துட்டு, என் செல்லம் எப்படி இருக்கு, அந்த பூவை வாயில வச்சு கடிச்சுக்கோ, நல்லா இருக்குல்ல, செம்ம கியூட்டா இருக்குல்ல, இப்ப மாமாக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு பக்கத்துல வர, இப்ப நான் உன்னை என்ன பண்ற
அப்புறம் பாரு அப்படின்னு வேகமா ஷூரானோட வாயில அந்த முத்தை வச்சு அவனை பூனைக்குட்டி ஆக்கிடுறா. வெளியே ஆள் நிக்கிறாங்க. இனிமே யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு பூனையை தூக்கிட்டே அவ வெளியே வர பார்க்கும்போது யூஜி வந்துடுறான். என்னது இது பூனைக்குட்டி அப்படின்னு சொல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பெட்டா வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு போகி போய் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, நம்ம 2 பேரும் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஷூரான் பாக்குறான். ஏன்னா பூனைக்குட்டியா இருந்தா சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா அப்படின்னு பாஞ்சு போயிட்டு நம்ம யூஜியா அங்கங்க கீறி வைக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க இளவரசனும் இளவரசியும் ஒன்னா நிக்கிறாங்க. அப்ப இளவரசன் சொல்றான், உனக்கு பார்த்தா தெரியல, இந்த ஷூரான் யூஜி 2 பேருமே இந்த வேலைக்கார பொண்ணு போகி இருக்காளே அவ பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஜட்ஜா வாய்ப்பே இல்லை அப்படின்னு இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம போகி அதை பத்திலாம் கவலையே படாம நம்ம ஷூரான ஒரு குட்டி கூண்டுல அடைச்சிட்டு, எவ்வளவு நான் சூப்பரான சாப்பாடு சாப்பிடுறேன் பாத்தியா, கொஞ்ச நேரம் நீ கூண்டுலயே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அங்க யூஜி வரான். இந்த பூனையை என்கிட்ட கொடுக்குறியா, ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்க பூனையெல்லாம் எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஷூரான் கொடுத்துறாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போகி பாக்குறா, நல்லா வேணும் இவனுக்கு அடிபடட்டும் அப்படின்ட்டு கூட்டு போங்க இவனை அப்படின்னு சொல்லி விட்டுறா. அங்க இருந்து பாவமா யூஜியும் நம்ம ஷூரானை தூக்கிட்டு போறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மேட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பாக்குறேன். அது வரைய பாய்.